எடுத்து ஒரு வாசிக்க கேட்போம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னாலே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். உன்னத பாட்டு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் சேர்த்து படிக்கலாமா? எடுத்துறீங்களா? பக்கம் தெரியுதா? 801 பக்கம் 801 எடுத்துருங்களா? கொஞ்சம் உங்களுக்காக நான் டைம் கொடுக்குறேன். சரி, 801 சாலமோனின் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்க கேட்போம். எல்லாரும் வாசிக்க. சூப்பரா வாசிச்சீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு கிளாப் பண்ணிக்கலாமா? கைத்தறிக்கலாமா? என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ஆமென். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே நாங்கள் ஓடி வருவோம் என்று வாசிக்கப்பட்ட வசனத்தில் ஆவியானவர்களோடு கூட இன்றைக்கு பேச விரும்புகிற காரியங்களை சொல்லி தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த வார்த்தைகளுக்காக கர்த்தர் பேசுகிறவர், கர்த்தர் வார்த்தைகளை தருகிறவர். ஆமென். நம்மை வழி நடத்துகிறவர். வார்த்தையின் மூலமா தான் நம்ம வழி நடத்துகிறோம். இதை செய்யுங்க, இதை செய்யாதுங்கன்னு சொல்லுவார். இதை செய்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம்னு சொல்லுவார். இதை செய்தாலும் உங்களுக்கு கடினமான சூழ்நிலைகள் உண்டாகும்னு சொல்லுவார். கர்த்தர் வார்த்தை மூலம் எச்சரிப்பு கொடுப்பார். வாக்கு தத்தங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை தருவார். வாக்கு தத்தங்களை கொடுத்து நம்மை பலப்படுத்துவார். வாக்கு தத்தங்களை கொடுத்து நமக்கு தைரியங்களை கொடுப்பார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நம் தன் பக்கத்தில் இழுத்துக் கொள்ளுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். ஓராயிரம் ஆண்டுகள் போராதையா, ஓராயிரம் நாடுகள் போராதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன்னின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது, உன்னின்றி மகிழ்வேது தேவா. ஓராயிரம் வார்த்தை நான் கேட்ட போதும் உண்டாகும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் வார்த்தை நான் கேட்ட போதும் நீ பேசும் ஒரு வார்த்தை என் வாழ்வில் போதும். நீரின்றி வாழ்வேது, உன்னின்றி மகிழ்வேது தேவா. தேவன் தம்முடைய வார்த்தையை சகல பிரஸ்தாபத்தை பார்க்க நன்மைப்படுத்தியிருக்கிறேன். அவரோடு பேசுகிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகள் அப்பா, எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாக ஆவியானவரே எங்களுக்கு பிரயோஜனமானதை பேசுகிறப்பா. இன்றைக்கு எதை கற்றுக்கொள்ளணுமோ அதை சொல்லித்தாங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வசனத்தை கேட்ட யாவரையும், கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஸ்தலத்திலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிள்ளைகளா இருக்கிற இடங்களிலும் உடைய பிள்ளைகளை நீ சந்திக்கும்படி, உடைய வார்த்தைகள் மூலம் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படி பட்சமா சாய்ந்து கொள்ள உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அடிமையை தாழ்த்துகிறோம். பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. ஆமென் சொல்றதை பார்த்தா வேகமா பொழுத முடிச்சுட்டு போயிடலாம் போல இருக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறேன். போன வாரம் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ண மாதிரி இருந்துச்சியா, அது கேட்கும் போது அப்படி சொல்றவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். எதனாலும் தாராளமா சொல்லலாம். ரொம்ப நேரம் பிரசங்கம் கேட்ட மாதிரி இல்லையா அப்படின்னா நீங்க பிரசங்கத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சந்தோஷமா அலையில சொல்லுங்களேன். இல்ல கொஞ்ச நேரம் தான் எங்களுக்கு பிரசங்கம் கேட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அதுக்கும் நிறைய பேர் கை வைத்தாம இருக்கிறீங்க. இப்ப பிரச்சனை எதுவும் இருக்குது. சோத்திரம் கொஞ்ச நேரம் மட்டும்தான் கேட்குற மாதிரி நீங்க இருக்கு ஃபீலிங்னா
நீங்க தேவனுக்குள்ள ஆர்வமா இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள பிரசன்னமா இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி நான் சீக்கிரமா முடிக்கலாம்னு நினைக்கிறேன். முடிச்சிடலாமா சீக்கிரமா? சரி, வசனத்துக்கு வருவோம். இந்த உன்னத பாட்டுகளாவே நிறைய பேர் தப்பா பேசுறாங்க. இன்றைக்குள்ள ஊழியக்காரர்களுக்கும் புரியல. இயேசுவின் நாமத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிற எத்தனையோ புஸ்தகங்கள் வேதாகமத்தில் ஆவியானவர் அனுமதிக்காமல் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேதாகமங்களுக்கு பேர் என்னன்னா தள்ளுபடி ஆகமம் அப்படின்னு பைபிள்ல நிறைய புஸ்தகங்கள் இணைக்கப்படாமல், கர்த்தர், யெகோவா, தேவன், இயேசு என்கிற வார்த்தைகள் உடைய புஸ்தகங்கள் கூட இணைக்கப்படாமல் இருக்கு. ஆனால் கர்த்தருடைய நாமத்தையே ஒரு முறை கூட சொல்லப்படாத புஸ்தகங்கள் வேதாகமத்தில் வைக்கப்பட்டது. இது ஆவியானவராக இணைக்கப்பட்ட புஸ்தகம். இது சொல்லுங்க. தவறாய் புரிந்து கொள்கிறவர்கள் தவறாய் போதிப்பார்கள், சரியாய் புரிந்து கொள்கிறவர்கள் சரியாய் போதிப்பார்கள். தவறான கண்ணோட்டத்தில் வேதத்தை படிக்கிறவங்க தவறான காரியங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. சரியான கண்ணோட்டத்தில் படிக்கிறவங்க காரியங்களை படிக்கிறவங்க சரியா புரிந்து கொள்ளுகிறவங்க சரியான காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு அளவு சொல்லுங்க பார்ப்போம். உன்னத பாட்டுனாவே நிறைய பேர் வந்து உற்சாகப்படுவாங்க. யாருன்னு சொன்னா, சபையில ஆவிக்குரிய காரியங்களை வளர்ந்து 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 வரணும்னு விரும்புறவங்களும் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறவங்களுக்கும் அந்த புஸ்தகம் ரொம்ப ஏணிப்படி போல மேல ஏற்றி கொண்டு போகிற செய்திகள் நிறைய அதில் இருக்கு. ஏன்னா தேவனுக்கும் சபைக்கும் உள்ள டீப் ரிலேஷன், ஒரு ஆழமான உறவு, பிரிக்க முடியாத அன்பு, யாராலுமே இணை பிரிக்க முடியாத ஒரு அன்பு அந்த சபை மேல கர்த்தர் வைத்திருக்கிறதை உன்னத பாட்டுல கர்த்தருடைய வசனங்களை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இன்றைக்கு 4ஆம் வசனத்துல ஒரு சில வார்த்தையை நான் சொல்லி வேகமா உண்மையாகவே முடிக்க விரும்புறேன். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஜெபம் பண்ணணும். என்ன சொல்லி, ஆண்டவரே இன்னைக்கு சீக்கிரமா முடிக்கணும் பாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணுங்களா? சீக்கிரம் முடிப்போம். வெயில் மேலையும் சூடா இருக்குது, ஸ்தோத்திரம். பக்கத்திலும் நல்லா இருக்குது. வாசிங்க. 1:4 வாசிங்க. என்னை இழுத்து கொள்ளும். சரி, இன்றைக்கு முதல் வார்த்தையை மட்டும் வைத்துக் கொள்ளுவோம். என்னை இழுத்து கொள்ளும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என்னை இழுத்து கொள்ளும். என்னை இழுத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை வேற மாதிரி வருது. சிங்குலர். இது என்னது? சிங்குலர். அடுத்தது வந்து என்னது? உமக்கு பின்னே ஓடி வருவோம், ப்ளூரல். இது வந்து தப்பாக ஒருத்தருமே என்ன செய்ய முடியாது, பேசவே முடியாத அளவுக்கு உடனே அந்த வார்த்தையை உடனே ஸ்டார்ட் பண்ணுது. நிறைய பேர் வந்து உன்னத பாட்டு புத்தகத்தை தப்பா போதிக்கிறாங்க. அதில் நீங்க கவனமா இருக்கு. கற்றுக்க சொல்லுறோம். உன்னத பாட்டுனாவே ரொம்ப ஆச்சரியமானது. ஏற்கனவே சொன்னது போல இப்போ இங்க என்ன வாசிக்கணும்னு சொன்னா, draw me இங்கிலீஷ்ல வந்து lead me away அப்படிங்கிற ஒரு வார்த்தை, 2 இங்கிலீஷ் வார்த்தை பயன்படுத்திருக்காங்க. ரொம்ப அழகா இருக்குது. என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான தேவ பிள்ளைகளே, எனக்கு அன்பான கர்த்தருடைய விசுவாச வாழ்க்கையில வளர்ந்து வருகிற தேவ ஜனமே, இங்கே நாம் வாசிக்கப்பட்ட வசனத்தில் உள்ள அர்த்தத்தை நாம் சரியாக புரிந்து கொள்வோம் என்றால், இந்த வசனத்திலே இருக்கிறதான எந்த அளவு நேசருடைய அன்பு, நம்முடைய நாயகர் இயேசுடைய அன்பு, நம்முடைய எஜமானரா இருக்கிற நம்முடைய நல்ல தகப்பனுடைய அன்பு, அந்த அன்பை குறித்து நாம் நிச்சயம் இப்படி என்னையும் இழுத்துக் கொள்ளும் என்று கண்டிப்பா அவருடைய அன்பை புரிந்து கொண்டவர்கள், அவருடைய இரக்கத்தை புரிந்து கொண்டவர்கள், அவருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்கள், அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்கள், நல்ல தேவன் என்று சொல்லி அறிந்திருக்கிறவர்கள், ஆண்டவருடைய அன்பை ஆழமா ருசித்தவர்கள், ஒரு தேவ பிள்ளை கண்டிப்பா தேவனுடைய சமூகத்திலிருந்து சற்று விலகி இருக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க? என்னை இழுத்து கொள்ளுன்ற வார்த்தையை கண்டிப்பா அவங்க தேவனுடைய அன்பை பெற்றவர்கள், சற்று தேவனை விட்டு ஒரு நூல் அல்லது ஒரு இன்ச் அவங்க விலகும் போது கூட இப்படி சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க, என்னை இழுத்து கொள்ளுன்னு சொல்லி. நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நம்ம வாசிக்கிறோம். தேவனிடத்துல ரட்சகரிடத்துல இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லாமல் ஒரு விசுவாசியால இருக்க முடியாது. ஏனென்றால் தேவனுடைய அன்பு அவ்வளவு பெரியது. அவருடைய சிநேகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது பெரிதா இருக்குது. ஒரு உண்மையை இயேசு கிறிஸ்துவில் இருந்து உயர்ந்த மனிதனாக இருக்கிற ஒரு மனிதன் மறவாமல் எழுதும்படி பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் இந்த வசனத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? இதுக்கு இணையான வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய அன்பின் ஆழத்தை புரிந்து கொண்ட ஒரு மனுஷன் மூலமா ஆவியானவர் எழுதுறார். அப்படியே அந்த வசனத்தை சொல்லிட்டு கீழே போவோம்.
நீங்க நாம் எடுத்துக்கொள்ளும் போது யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை கூட வாசித்து விட்டுருவோம். 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் தானாய் ஒருவன் வர முடியாது. ரொம்ப அழகா சொல்லுது. என்னை அனுப்பின, அது போதும், மேல வாசிச்சீங்களா? அது போதும். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், அந்த வார்த்தை என்னால போல்டா வாசிக்கணும். எல்லாரும் சேர்ந்த படிங்க பாப்பா அந்த வசனத்தை. அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாள்ல அவனை நான் வந்தவனை எழுப்பணும். ஒருவனை என் பிதா இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் தானா வர முடியாது. 6:44 யோவான்ல புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு, சபைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவிடத்துல வந்த பிள்ளைகளை ஆண்டு எப்படி கொண்டு வந்தாருன்னா இழுத்து கொண்டு வந்து நம்ம உட்கார வச்சிருக்கிறார் சர்ச்சில். அதை நான் நம்புறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லப்பா, நானும் கிறிஸ்துவ குடும்பமா இருக்கிறேன், அங்க பிறந்ததுனாலதான் நான் சர்ச்சுக்கு வந்தேன். இல்லப்பா, அந்த பாஸ் சொன்னாரு அதனாலதான் வந்தேன். இல்ல, நான் இந்த வீட்டுல திருமணம் செய்தேன், இல்ல இந்த வீட்டுல போயிட்டு நான் திருமணம் செய்தேன், அல்லது நான் என்ன செய்தேன், நான் இந்த போற வழியில இந்த சர்ச்சை பார்த்தேன், அல்லது இந்த ஊருக்குள்ள நான் வந்தேன். அப்படி இல்ல, எங்க அப்பா அம்மா போக சொன்னதுனாலதான் சர்ச்சுக்கு வந்தேன், அல்லது நான் ஒரு நாள் போகணும்னு நினைச்சேன், நானா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அல்லது வேற யாரோ அனுப்பினார்கள் என்று சொல்லி ஒரு நபர், அல்லது ஏதோ சூழ்நிலை நிமித்தமாக சர்ச்சைக்கு வந்திருக்கிறேன் என்று ஒரு நபர் சொல்லுவார்கள் என்றால் அது உண்மையாகவே 100% இல்லை. வேதம் என்ன சொல்லுதுன்னா, உங்களை பிதாவான தேவன் இழுத்து கொண்டார். அதை எத்தனை பேர் நம்புறீங்க? வேதம் அதுதான் சொல்லுது. என் பிதாவானவர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், அப்படின்னா இழுத்து கொண்டு வந்தவங்க தான் சபையில இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நான் பாக்குறது என்னன்னு சொன்னா, சுருக்கமா சில கேள்வி. அப்ப நம்ம கொண்டு வந்தார் ஆண்டவர், இழுத்து கொண்டு வந்தார். நாம கூட அப்படி சொல்லி ஜெபிக்க போறோம். எப்படி சொல்லி அடிக்கடி கேட்க போறோம், ஆண்டவரே என்னை இழுத்து கொள்ளும். என்ன செய்யும்? கையை நீட்டி என்னை இழுத்து கொண்டு நீ விரும்புகிற இடத்துல கொண்டு போவோம். நீ எங்க இழுத்து கொண்டு போய் என்னை வைக்கிறீரோ அங்க என்னை இழுத்து கொண்டு போவோம். என்றைக்கு என் கையை எங்க பிடிச்சி இழுத்து கொண்டு போகணுமோ இழுத்து கொண்டு போவோம். ஆண்டவரே ஜெப அறைக்கு என்னை இழுத்து கொண்டு போவோம். ஆண்டவரே ஆராதனை இடத்துக்கு என்னை இழுத்து கொண்டு போவோம். ஆண்டவரே தேவ பிள்ளைகள் கூடுகிற இடத்துக்கு என்னை இழுத்து கொண்டு போவோம். ஆண்டவரே நல்ல சபையில என்னை கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் உங்களை தொடர்ந்து இழுத்து கொண்டு வந்து நடத்துவார். சொல்லுங்களேன். சரி, இப்போ ஒரு சில கேள்வி இந்த வசனத்தை வைத்து, எங்க இருந்து நம்ம இழுத்து கொண்டு வந்தார்? எப்படி இழுத்தார்? நம்ம ஆண்டவர் இழுத்துட்டு வந்தார்னு சொன்னாரு. எப்படி இழுத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்கலாமா? எப்படி என்னை தேவன் இழுத்துட்டு வந்தார்? கையை பிடிச்சு தட்டி இழுத்தாரா? அல்லது தேவன் என்னை எப்படி இழுத்துட்டு வந்தார்? நம்பர் 1, எங்கு இருந்து இழுத்து கொண்டு வந்தார்? எப்படி இழுத்தார்? எதற்கு இழுத்து கொண்டு வந்திருக்கிறார்? ஏன் நம்ம இழுத்து கொண்டு வர காரணம் என்ன? யார் நம்மை இழுத்தது? ஸ்தோத்திரம். இப்படி சில வசனங்களை நீங்கள் வைத்துட்டு கேள்வி கேட்கும் போது உங்கள் விசுவாசம் சரியானதாக வேதத்தை ஆராய்கின்ற போது அந்த கேள்வியின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளுகின்ற போது நமக்கு வேதம் இன்னும் வெளிச்சமாக நல்ல தெளிவாக பிரகாசமாக நமக்கு இருக்கும். ஆமென். எங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது. எங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்தார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, உன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பார், அவன் வெட்டி எடுக்க கண்மலையும் அவன் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியும் என்னை நோக்கி பார். அவனை நான் எங்கே இருந்து இழுத்து கொண்டு வந்தேன், அவனை அழைத்து கொண்டு வந்தேன் என்றால், கல்தே தேசமாகிய புறஜாதியா இருக்கிற தேசத்துல தேவனையே அறியாத ஒரு மாபெரும் தேசமா இருந்த இடத்துல நான் அவனிடத்துல பேசினேன். ஆபிரகாமை வா என்று சொல்லி நான் கூப்பிட்டேன். அவன் என் பேச்சு கேட்டு என் பின்னாலே வந்த வாவான்னு இழுத்து கொண்டு வந்து கானான் தேசத்துல கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. சரி, நம்ம எங்கிருந்து இழுத்து கொண்டு வந்தாரு? நம்ம உலகத்துல இருந்தோம், நம்ம பாவத்துல இருந்தோம், மரணத்துல இருந்தோம், மரண பாதையில இருந்தோம், தீமையில் இருந்தோம், தீமை செய்கிற பாதையில ஓடிக்கொண்டிருந்தோம், துன்பத்தில் இருந்தோம், துன்பத்தின் பாதையின் வழியா நடந்தோம், அழிவில் இருந்தோம், அழிவின் பாதையிலே போய் கொண்டிருந்தோம். ஆமென். துன்மார்க்க கூட்டத்தோடு இருந்தோம், பண ஆசை உள்ளவர்களா இருந்தோம், பண ஆசைக்காகவே ஓடிக்கொண்டிருந்தோம், பதவி மோகத்தில் இருந்தோம், உலகத்தினுடைய இச்சையில விழுந்து கிடந்திருந்தோம். ஆமென். உலக உறவில நம்ம உழண்டு கொண்டிருந்தோம், ஆசா பாசங்களையே நம்ம நம்பி
கொண்டிருந்தோம். அந்த இடங்கள் எல்லாம் விட்டு கர்த்தர் நம்ம இழுத்து கொண்டு வந்து அவருடைய அன்புக்கு கீழே சபையில உட்கார வச்சிருக்கிறாரு. அப்படின்னா எங்க இருந்தோம்? நம்ம இத்தனை பகுதியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். கடினமான சூழ்நிலை, ஆபத்தான இடம், நம்பிக்கையில்லா உலகம், ஏமாற்றுகிற மனித கூட்டம், யாரையும் நம்ப முடியாத உலகம், வாழ்க்கையினுடைய தோல்வியான பகுதி. எனக்கு ஒரு ஆதரவே இருக்காதா? நிம்மதியே வாழ்க்கையில் இல்லையா? எனக்கு இன்று யார் இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி, எனக்கு ஒரு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கைகள வாழ்கிறேன், எதற்கு வாழ்கிறேன் ஒரு கேள்வியான இடத்துல நம்ம இருந்தோம். ஆண்டவர் இழுத்து கொண்டு வந்து உட்கார வைத்து, உனக்கு ஒரு வாழ்வு இருக்குது, உன்னை நான் ஆஸ்வதிக்க போறேன், உன்னை நான் ஆண்டவர் பெருக பண்ண போறேன், உன்னை நான் சிருஷ்டித்தேன்னு சொல்லி நமக்கு ஒரு வாழ்வு தந்த ஆண்டவர் நம்ம இழுத்து கொண்டு வந்தான். எத்தனை பேர் புரிஞ்சது? புரிஞ்சதுன்னா இப்படியே அல்லேலூயா சொல்லுவாங்க. ஆமா, எப்படி சொல்லணும்? ஆமே. எங்க இருந்து இழுத்து கொண்டு வந்தார் அப்படின்னா அங்கதான் இருந்தோம், அப்படித்தான் நம்ம வாழ்ந்தோம். ஆனால் ஆண்டவரோ நம்ம மேல அன்பு கூர்ந்து, சரி எப்படி இழுத்தாருங்கிற ஒரு கேள்வி, எப்படி இழுத்து கொண்டு வந்தாரு? சரி, அதுக்கு மேல பாருங்க, எங்க இருந்தோம் நம்ம இழுத்து கொண்டு வந்தாரு? உலக உறவில் இருந்து, ஆசாபாச நினைவில் இருந்து, ஆபாச பாதையில் இருந்து, ஆகாத சம்பாசனைகளில் இருந்த நம்மை உன்னதமானவராகிய தேவன், உயிர்த்தெழுந்தவராகிய தேவன், ஜீவனின் பலனான தேவன், நீ என்னை இழுத்து கொள்ளும் என்று சொல்லி நான் வந்த போது ஆமென், அவரை ஏமாற்றாமல் உலகத்திலிருந்து, மோசமோக வாழ்விலிருந்து, உலகத்திலிருந்து நம்ம ஒவ்வொருவரையும் இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்க இதுக்கு உதாரணமா நீங்க வார்த்தை தானே சொல்றீங்க, வசனம் என்ன இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனம் 1-2 வாசித்துருவோங்க. 119வது சங்கீதம் 25, 119வது சங்கீதம் 25, வேகமா 119வது சங்கீதம் 25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, உமது வசனத்தின்படி. இது என்ன மண்ணோடு ஆத்துமா ஒட்டி இருக்கிறது? என்னை இழுத்து கொள்ளும்னு அர்த்தம். என்ன செய்யும்? என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி இருக்கப்பா. அந்த உலகமே கதி என்று என் ஆத்மா உலகத்திலே சார்ந்து என் வேலை, என்னுடைய தொழில், என்னுடைய உறவு, என்னுடைய பாசம், என்னுடைய நேரம், என்னுடைய முயற்சி, என்னுடைய எல்லா விதமான பிரயாசங்கள் எல்லாம் ஆண்டவரே, நான் எல்லாமே உலகத்துல மண்ணோடு ஒட்டி கொடுக்கிறேன். உலகத்துல மண்ணோடு என் ஆத்மா ஒட்டி கொண்டு இருக்குது, என்னை இழுத்து கொள்ளும் என்று தாவீது சொன்னார். அப்ப உலகத்துல இருந்தாரா இல்லையா? அப்போ மண்ணோடு என் ஆத்மா ஒட்டி கொண்டு இருக்குதுன்னு சொன்னாரு. அப்ப அதுல இருந்துதான் கர்த்தர் இழுத்து கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப வேதத்துல வாசிக்கிறோம், இன்னொரு வசனம் ரொம்ப அழகா சொல்லப்படுது. ஆதியாகம புஸ்தகத்துல நம்ம இப்ப இவ்வளவு நேரம் நீங்க சொன்னீங்களா வசனம் இருக்கான்னு கேட்டக்கூடாது. 19ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 15 17 வசனங்கள் வாசிக்கும் போது பக்கம் கூட சொல்லி எங்களை எடுக்கிறவங்க 19ஆம் அதிகாரம் 20வது பக்கமா? 20வது பக்கத்துல 19ஆம் அதிகாரம் முதல்ல ஆரம்பத்துல பைபிள்ல 19ஆம் அதிகாரம் 15 17 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்க இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கிற போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனாங்க. அவன் சொல்லுங்கள, எப்படி கொண்டு போனாங்க? அவன் எங்க இருந்தான்? நான் சொன்னதுல உங்களுக்கு அதுல இன்க்ளூட் ஆகுதான். அழிவில் இருந்தான், அழிந்து போகிற கூட்டத்துல இருந்தான். அக்னி இறங்கி அந்த ஊர் முழுவதையும் அழிக்க போகிறது. அந்த இடத்துல அவன் வாசம் பண்ணுகிறான். அந்த கூட்டம் எல்லாம் அக்கிரமக்கார கூட்டம், அந்த கூட்டம் எல்லாம் ஆபாசமான காரியங்களை விரும்புகிற கூட்டம், ஆகாதவருடைய கூட்டம், சம்பாசனையே சரியில்லாத வார்த்தை பேசுகிற மக்கள். அந்த கூட்டத்துல காலையில அந்த கிழக்கு வெளுக்கும் போது அந்த பட்டணத்தை அழிவில் இருக்கிற அந்த பட்டணத்துல அழிவின் பாதை, மரணத்தின் பாதை, துன்மார்க்கருடைய குழி. அப்படிப்பட்ட பட்டணத்திலிருந்து லோத்துவையும் அவருடைய மனைவியும் 2 குமாரத்திகளையும் 2 தூதர்கள் என்ன செய்தாங்க? கைகளை பிடித்து கொண்டு இழுத்து கொண்டு வெளியே வந்து விட்டு அந்த பட்டணத்தை அழிவுக்கு நேராக அக்னி. இவங்க வந்த உடனே பாருங்க, அந்த வசனம் கீழே சொல்லப்படும், இவங்க பட்டணத்தை விட்டு வெளியே வந்தாங்க. வானத்திலிருந்து அக்னி அந்த பட்டணத்துல வந்து முழு பட்டணத்தையும் சோதம் கோமாரவை அழித்தது. அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம இருந்த இடம் எப்படிப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? நம்முடைய வாழ்ந்த வாழ்க்கை, நம்முடைய இனம், நம்முடைய உறவு, நம்முடைய குடும்பம் எல்லாமே அழிவின் பாதையில போய் கொண்டிருந்தாங்க.
இயேசுவை சரியா ஆராதிக்க முடியல, பாவ மன்னிப்பு கிடையாது, உண்மையான தேவனை ஆராதிக்கல, உங்களை என்னையும் ஆண்டவர் இழுத்து கொண்டு வந்தார். ஆண்டவருக்கு மகிமை. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30-31, ரோமரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 24-25. இது கூட நம்ம தெளிவுபடுத்துது நமக்கு இந்த முதல் காரியத்தை நம்ம பார்க்கின்ற போது. மத்தேயு 14:30-31, காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே இயேசுவே கூப்பிட்டான் பேதுரு. உடனே கையை நீட்டி அவனை தூக்கி இழுத்து மேல விட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவனை அப்பொழுது ஆண்டவர் மாத்திரம் இழுக்கலன்னு வச்சுக்காங்களே, கையை பிடிச்சு அவனை தூக்கலன்னு வச்சுக்காங்க, அவன் தண்ணியில அமிழ்ந்து 152 அடி ஆழம் உள்ள கலிலேயா கடலுக்குள்ள அமிழ்ந்து மாண்டு போயிருப்பான். சொல்லுங்க. ஆண்டவரே அழிந்து போகிற, ஐயோ மூழ்கி போகிறையா, என்னை தூக்கி விடுன்னு சொல்லி கை நீட்டுறான். காற்று பலமா இருக்கிறதை கண்டான். இயேசு நம்பி வந்துட்டான், கடல் மேல இறங்கிட்டான். அந்த சீசன் இயேசு கடல் மேல நடக்கிறாரு. இதெல்லாம் சீசன்லாம் பயப்படுறாங்க. சீசன் எல்லாம் பயந்து ஐயோ பூதம். இதுவரைக்கும் கடல் மேல நடந்து யாராவது பார்த்துருக்கிறோமா? யாருமே நடக்கல. கடல் மேல யாரோ ஒன்று நடந்து வர்றதை பார்த்தா பயங்கரமா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் அழுதுகிறாங்க. ஐயோ ஐயோன்னு அழக ஆரம்பிச்சாங்க. அந்த அழுகிற சத்தத்தை கேட்டு இயேசு சொன்னாரு, நான் தான் பயப்படாதீர்கள் சொன்னாரு. இந்த சத்தத்தை காதுல கேட்டவனே பேதுரு சொல்றான், கடல் மேல நடந்து வர்றது நீர் தானா அப்படின்னு சொல்லிட்டு, நீரே ஆனால் நானும் கடல் மேல நடந்து வரட்டும்னு சொல்றான். அப்ப உடனே சொல்றாரு ஆண்டவர், நடந்து வா. நடந்து வான்னு சொல்ல, வா என்றான். உடனே இவன் நடக்க ஆரம்பிச்சான். கடல் மேல நடந்து போயிட்டே இருக்கிறானா, கொஞ்ச தூரம் போன உடனே பாக்குறோம் கடல்ல காற்றை கண்டான், பலமா இருக்குது. ஐயோ இதில் மேல நடக்கிறவன்னு பார்த்த உடனே அவன் அமிழ்ந்து போக ஆரம்பித்தான். ஆமென். சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இதை கண்டு நம்ம அமிழ்ந்து போக அல்ல, கடலின் மேலே நடக்கிற ஒரு அனுபவத்தை கத்த நமக்கு கொடுப்பார் சில நேரம். ஆமென். அதனால நீங்கள் அமிழ்ந்து போக மாட்டீங்க. உடனே கையை தூக்கி எடுத்தார். அப்ப இது என்ன பாதை? இவ்வளவு நேரம் நான் மேல சொன்னதுக்கெல்லாம் பாருங்க, நிறைய வசனங்கள் இன்னும் இருக்கு. இதெல்லாம் சொல்லிக்கொண்டே போனோம்னா நிறைய நேரமும் கூட ஆகும். ரோமரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை வாசிக்கும் போது, ரோமர் 7:24-25, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேனே, யார் என்னை விடுவிப்பார்? ஆமென். அப்போ இருந்து யார் என்னை இழுத்துக் கொள்வார்? சொல்றாரு, இந்த அழிவில இருந்து மாம்ச நிர்பந்தமான மனுஷன், இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்குவார்? ஆமென். அப்ப கர்த்தர் விடுதலையாக்கினாரா? எத்தனை பேர் விடுதலையாக்கி இருக்கிறார்? அப்படின்னா நீங்க ஓங்கி பலமா கையை பிடிச்சு ஒரு கம்பீரமா இடி முழக்கம் போல நடுவில் சொல்லுங்க. எல்லாம் உண்மையா விடுதலை ஆக்கி இருக்கிறான்னு நான் புரிஞ்சிட்டேன். ஆமென். உபாகம புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல அப்படி சொல்லப்படுது. 17ஆம் அதிகாரம் உபாகம புஸ்தகம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3:6 ஒருவர் வாசிக்கும் போது, உபாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இல்லையா? சரி, அப்போ இந்த வசனம் எங்கேயும் மாறி போச்சு. சரி, நான் அது பிறகு அந்த வசனத்தை நான் சொல்றேன். நீங்க இப்போ 2 தீமோத்தேயு புஸ்தகத்தை எடுங்க. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை அறிந்து உணராதவர்களா இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளை இப்படிப்பட்ட ஊழியர்கள் வந்து அந்த வீட்டை வந்து கவிழ்த்து போடுவார்கள். கவனிங்க, இவர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்னை இழுத்து கொள்ளணும்னு ஜெபம் பண்ணணும். இவங்க எல்லாம் எதில் இழுக்கொண்டு போகிறாங்க? ஆப்போசிட்டா இழுக்கொண்டு போகிறாங்க. எப்போது கற்றாலும் பிரசங்கம் கேட்டாலும் எவ்வளோ பைபிள் வசனம் வாசித்தாலும் இவங்க இறுதியம் வந்து வழுவி நழுவி போய் அவங்க உபதேசத்துல வராம ஏதோ போய்கொண்டே இருக்கிறாங்க, வழி போய்கொண்டே இருக்கிறாங்க. அதான் இழுப்புண்டு போகிறாங்க, உலகத்துல இழுப்புண்டு போகிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் என்ன சொல்றேன்னு சொன்னா, ஆண்டவரிடத்துல ஜெபிக்க வேண்டும். என்னை இழுத்துக்கொள்ள ஆண்டவரேன்னு சொல்லு. அல்லேலூயா.
இந்த 17ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உபாகம புஸ்தகத்துல 17 வாசிக்கும் போது, அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். அவன் இழுப்புண்டு போவான். எதனால? நிறைய பெண்களை திருமணம் செய்யக்கூடாது, பொண்ணும் பொருளும் நிறைய வீட்டுல சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அவன் இருதயம் வழுவி இழுப்புண்டு போவான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆமென். இழுப்புண்டு போகாதபடி இருக்கணும்னா ஆண்டவரே நீர் என்னை இழுத்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். ஆமென். சரி, இன்னும் 2 பேர் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லப்படுது, இந்த இழுப்புண்டு போகக்கூடாது, நீர் என்னை இழுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 2 பேர் 3:17. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. இழுப்புண்டு விழுந்து போகக்கூடாது. ஆமென். 2 பேர் 3:17. அப்போ இங்க விழுந்து போகிறதுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை வருதுன்னா உடனே கையை வைத்து ஆண்டவரே என்னை இழுத்துக் கொள்ளணும்னு சொல்லி கூப்பிடுறதா இருக்கணும். ஆமெனே. வரல? அல்லேலூயா. ஆமா, என்னை இழுத்துக் கொள்ளும், அப்பொழுது உமக்கு பின்னே ஓடி வருவோம். ஏனென்றால் இந்த உலகத்தை குறித்து கவனிக்கும் போது, இந்த உலகம் விசுவாச பிள்ளைகளை மட்டுமல்ல, உலக மனிதர்களை மட்டுமல்ல, தேவனை அறிந்த பிள்ளைகளையும் இந்த உலகம் இழுத்து அழிக்க பார்க்கிறது. பாவங்களாலும் பலவிதமான இச்சைகளாலும் பலவிதமான ஆசைகளாலும் இந்த உலகம் நிறைந்திருக்குது. அதை பார்க்கும்போது உலக ஜனங்களை பார்த்து நாம கூட அதை இழுப்புண்டு போறதுக்கு ஏதுவான நிறைய காரியம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகவே நிறைய இழுக்கிற காரியம் நிறைய இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுவீங்களா? ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கு நிறைய ஆஃபர் கிடைக்கும், உங்களை இழுக்கும் நிறைய. ஆமென் சொல்லுங்கள. பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிறைய ஆஃபர் இருக்கும், இழுக்கும். ஒருவனை பிடித்து ஒருத்தி இழுத்தாலாம். யோசேப்பை பிடித்து ஒருத்தி என்ன செய்யலாம்? இழுத்தான். அப்படி இழுப்புண்டு போகாதபடி. ஒரு வாலிபன் எனக்கு தெரியும், அவர் ரட்சிக்கப்பட்டு ரொம்ப தீவிரமா ஆண்டவருக்காக வந்தாரு. அவர் வாலிப காலத்துல திருமணமாகி ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறாரு. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல கர்த்தருக்காய் தீவிரமாய் ஊழியம் செய்ய வேண்டும், ஊழியத்துல ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கும் போது அவங்களோடு பழகின ஒரு காவல்துறையிலிருந்து ஒரு சகோதரி கேட்டாங்க, உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள நான் விருப்பமா இருக்கிறேன், திருமணம் செய்து கொள்றீங்களான்னு கேட்டாங்க. அப்ப அந்த சகோதரி சொன்னாரு, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பிள்ளை இருக்குதாம்மா, தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஆஃபர் நிறைய கிடைக்கும். என்ன ஆஃபர் நிறைய கிடைக்கும்? அழகை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, நல்லா பேசுறீங்க, சிரிச்சு அழகா இருக்கிறீங்க, பல்லு நல்லா இருக்குது, முகம் நல்லா இருக்கு, நீங்க பேசுற பேச்சு நல்லா இருக்குது அப்படி சொல்லி இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய என்ன செய்யும்? உங்களுக்கு அப்படி பேசுவாங்க நிறைய பேர். எப்படி? உங்களை புகழ்ந்து இழுக்கிற மாதிரி பேசுவாங்க. இழுப்புண்டு போகாதபடி நம்ம இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது இழுப்புண்டு போகாதபடி. பொண்ணும் உங்களை இழுக்கும், பெண்ணும் உங்களை இழுக்கும். அதனால கவனிக்கணும். பொண்ணும் உங்களை இழுக்கும், அப்புறம் என்ன செய்யுங்க, உலக ஆசைகளும் நம்ம இழுக்கும். கவனமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லலாமா? இவர்கள் எல்லாம் இழுப்புண்டு போகிற கூட்டத்தில் இருக்கிறாங்க. நாமும் ஆண்டவரே என்னை இழுத்துக்கொள்ளும், ஆண்டவரே இது இழுத்துறக்கூடாதுப்பா, பாருங்க என்ன பார்த்தா என்ன இது இழுக்கிற மாதிரி தெரியுது, தப்பிச்சுக்கிறோம், கையை நீட்டி தோத்துறோம், என்னை பிடிச்சிக்காங்க ஆண்டவரே பத்திரமா. ஆமென் சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இது ஏதோ இழுக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஆண்டவரே, தூக்குங்க, உலை சேர மாதிரி தெரியுது, கால் சறுக்கிற மாதிரி தெரியுது, என் பாதங்கள் சறுக்குறதுன்னு சொல்லும் போது கிருபினால என்னை தாங்கி ஓட செய்திருக்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுவீங்களா? தப்பிச்சிருவீங்களா? அப்படின்னா நம்ம தப்பிப்பதற்கு தான் ஆண்டவர், தப்பி பிழைப்பதற்கான வழி தான் ஆண்டவர் நம்ம சொல்ல. என்னை இழுத்துக்கொள்ள ஆண்டவரே. ஏதாவது தேவையற்ற சிந்தனை வரும்போது ஆண்டவரே என்னை இழுத்துக்கொள்ளுன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் நம்மை பாதுகாப்பா இழுத்து கொண்டு போய் சரியான இடத்துல வச்சு நம்மை ஆண்டவர் மகிழ்ச்சியினால நிரப்புவார். ஆமென். சரி, ஒண்ணுல முடிச்சிடலாமா? சரி, எப்படி இழுத்துக்கொண்டார் ஆண்டவர்? நம்பர் 1, இப்படி எல்லாம் இடத்துலதான் நம்ம இழுத்துக்கொண்டார். எப்படி இழுத்தாரு அப்படின்னு பார்த்துருவோம். ஓசியா புஸ்தகம் பைபிள் வசனத்தை வச்சு ஒன்று ரெண்டு சொல்லிடுவோம். எப்படி ஆண்டவர் இழுத்தாரு? ஓசியா புஸ்தகம் 11:4 வேகமா வாசிங்க பார்ப்போம். 11:4 இருக்கா ஓசியாவுல? மனுஷர்களை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை என்ன செய்தேன்? இழுத்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் மகிமையா வாழ்ந்தாங்க.
ஆனா இந்த ஜனங்கள் சோரம் போய் அந்நிய தெய்வங்களை வணங்கி உலக மக்களுடைய ஆசாபாசங்களை கற்றுக்கொண்டு பாவத்துல விழுந்து போன போது அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு, நான் இந்த ஜனங்களை எப்படி நேசிக்க போறேன் தெரியுமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய பேர் மைண்ட் டைவர்ட் ஆகுது சத்தியத்தை சரியா புரிந்து கொள்ற நேரத்துல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எதையும் கவனிக்காதீங்க, இங்க கவனிங்க, ஒரு சில நிமிடங்கள் கவனிங்க. இந்த ஜனங்கள் வழுவி போகிறாங்க, ஜனங்கள் இடறி போகிறாங்க. ஆண்டவர் சிலுவையில் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீ போய் ஒரு சோர ஸ்திரிய, யாரை பார்த்து சொல்றாரு? ஓசியா, நீ போய் ஒரு சோர ஸ்திரிய. சோர ஸ்திரீனா என்ன அர்த்தம்? சோர ஸ்திரீனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவள் திருமணம் செய்யாமல் பல புருஷர்களுக்கு அடிமையாகி பல புருஷர்களோடு வாழ்கிறவள். சோர ஸ்திரீனா நம்ம ஊர்ல வேற மாதிரி கேட்ட வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சோர ஸ்திரீகளுடைய ஒரு பெண்ணை போய் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. உண்மையா போயிட்டு ஓசியத்துக்கு அவன் அப்படியே போயிட்டு கல்யாணம் பண்றான். என்ன ஆண்டவரே, இந்த பெண்ணை பார்த்து நான் போய் கல்யாணம் பண்றதா? அப்புறம் 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஒருத்தனுக்கு ஒரு பேர் வை, இன்னொருத்தனுக்கு ஒரு பேர். இதெல்லாம் என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையே இந்த ஜனங்களுக்கு அடையாளமா இருக்கட்டும். ஆமென். நீ போய் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்த, இந்த பெண்ணை திருமணம் செய்து வந்த போல நீங்கள் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் நான் உங்களை என்ன செய்தேன்? அன்பினால உங்க மேல இவ்வளவு பாசமா இருக்கிறேன்றதை புரிந்து கொள்ளுங்க. இந்த பிள்ளைகளுடைய பேரை சொன்னா அந்த பேரை வச்சு சொல்றாரு, இந்த பிள்ளை 2 பேரை வச்சு நீங்கள் மீட்கப்பட்ட ஜனம் என்றும் நீங்கள் என் ஜனம் என்றும் சொல்லி பேர் வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு தவறு பண்ண போதும், எவ்வளவு அநியாயத்துல போன போதும், எவ்வளவு மீறுதல் செய்து போன போதும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இப்படி போனாலும் கூட நான் உங்களை விட மாட்டேன், நான் அன்பின் கயிறுகளால் உங்களை நான் கட்டி இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இந்த ஜனங்களை இழுத்தேன் என்று ஓசியா 14:4 நம்ம வாசிக்கிறோம். ஆமென். அன்பினால இழுக்கிறார். எப்படி இழுக்கிறார் நம்ம ஆண்டவர்? ஏசப்பா சிலுவை பார்த்தீங்கன்னா நம்ம மேல வச்ச அன்பு அப்பா உங்களால விவரிக்கவே முடியாது. அவ்வளவு அன்பு நம்ம மேல ஏசப்பா காட்டினார். ஆமென் சொல்லுங்க. ஒன்று, அன்பின் கயிறுகளால் நம்ம இழுத்தார். உன்னத பாட்டு 4:9 வாசிக்கும் போது, உன்னத பாட்டு 4:9 வாசிக்கும் போது, என் இருதயத்தை நீ கவர்ந்து கொண்டாய், என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள சரப்பணியினாலும் என்ன செய்தார்? என் இருதயத்தை இழுத்து கொண்டாய், கவர்ந்து கொண்டாய்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அதுல ஒன்று சொல்றாரு, உன் கண்களில் ஒன்றினால என்னை கவர்ந்து கொண்டார், இழுத்து கொண்டார். கண்களில் ஒன்றினால தேவன் நம்ம எப்படி இழுக்கிறாருன்னா, நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் எப்படி நம்ம இழுக்கிறாருன்னா அன்பின் கயிறுகளால். இன்னொன்று அவருடைய கண்களின் பார்வையினால். அல்லேலூயா. ஆண்டுடைய பார்வை எப்படிப்பட்ட தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் அவருடைய பார்வை பாருங்க எப்படி இழுக்கிறாருன்னு 22:59 வரைக்கும் வாசிக்கும் போது, லூக்கா சுவிசேஷம் நான் வசனத்தை சொல்றதுனாலதான் கொஞ்சம் உங்களுக்கு ஆமென் சோத்திரம் வேகமா வாசிங்க. 22 லூக்கா சுவிசேஷம் 59 வாசிக்கும் போது, ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் பேதுருவை நோக்கி, மெய்யாகவே இயேசுவோடு இவனும் இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிட்டு, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை பார்த்து நோக்கி பார்த்தார். சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னுடனே சொன்ன வசனத்தை உடனே நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான் பேதுரு. அல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில அடிக்கப்பட கொண்டு போகப்பட இருக்கிறார். அங்க அவரை அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவன் தூரத்துல அங்க உட்கார்ந்து இருக்கிறான், குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறான். இயேசுவை கையெல்லாம் கட்டி கொண்டு போய், கையை கட்டி கொண்டு போய் முன்னாடி நிறுத்திட்டு அந்த ஏரோது அரண்மனையில விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிற போது அங்க இவனும் பின்னாலே போகிறான், என்ன இயேசு நடக்குது பார்க்கலான்னு சொல்லி. அவன் போயிட்டு என்ன செய்தான்னா குளிர் காய்ந்து கொண்டிருக்காங்க. அந்த கூட்டத்தோட இவனும் போய் குளிர் காய்ந்து உட்காரான். இந்த கூட்டத்தை போய் உட்கார்ந்த உடனே அவன் பார்த்துட்டு அங்க குளிர் காய்ந்து கொண்டு சொல்றாங்க, இயேசுவோடு கூட இருந்தான் இவனும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், இல்லவே இல்லை, நான் இயேசு கூட இல்லவே இல்லை, உண்மையா இல்லை அப்படின்னு சொல்றான். இதுக்கு முன்னாடி ஒரு வேலைக்காரி சொல்றா,
நான் பார்த்த உடனே அவனோட தோட்டத்துல பார்த்தேன், நீ அவன் கூட ஜெபம் பண்ணிட்டு இருந்த பார்த்த அப்படின்னு சொல்லி, அப்போ இல்லைன்றான். அடுத்து இன்னொருத்தன் சொல்றான், குளிர்காந்து கொண்டிருக்கிற இடத்துல சொல்றான், அப்போ இல்லைன்றான். அப்ப திரும்ப 1 மணி நேரம் கழிச்சு இன்னொருத்தன் குறிப்பா பார்த்துட்டு நீ அவனை சேர்ந்த ஆள் தான் அப்படின்னு சொன்ன போது அவன் சத்தியம் பண்ண சபிக்கவும் தொடங்கி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றான். அப்போ இல்லைன்னு சொன்ன உடனே 3 தரம் பேசின உடனே 3 தரம் மறியளித்த உடனே ஆண்டவர் இங்க ஒரு பக்கத்துல விசாரணை பண்ணி கொண்டே இருக்கிறாங்க, ஒரு பக்கத்துல அடிக்கிறாங்க, ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க, பேச்சுவார்த்தை இப்படி நடந்து கொண்டே இருக்குது. அப்படி இருக்கும்போதே பாக்குறாரு, அப்படியே பேதுரு பாக்குறாரு. பேதுரு அப்படியே பார்க்கும்போது அந்த பார்வை நோக்கி பார்த்தாராம். அவன் முகத்தை பார்த்தான், உடனே புரிஞ்சிட்டான் என்னதுக்கு பாக்குறான்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அந்த பார்வையில அவனை தவறி போகாதவனாக, விழுந்து போகாதவனாக, அழிவில தொடர்ந்து போகாதவனாக அந்த பார்வையினாலே ஆண்டவர் அவனை மறுபடியும் இழுத்து கொண்டார் தன் பக்கம். சொல்லுங்களேன். அப்போ நீ எதினால என்னை கவர்ந்து கொண்டாய் என்றால் மணவாட்டியை சபை பார்த்து சொல்றாரு, உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள சரப்பணியினாலும். அது ஆவிக்குரிய அர்த்தம் நிறைய இருக்குது. ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. நீங்க டைரக்டா படிச்சீங்கன்னா அது எல்லாமே புரியாது. எல்லா வசனங்களுக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டேன், உங்க ஸ்தனங்களின் நடுவிலே தங்குகிற என்ன போவது லீலி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு பாஸ்டர் என்ன விளக்கம் சொல்றாருன்னா, இந்த நெஞ்சில எல்லாருக்குமே எப்படி இருக்குன்னா ரொம்ப குளிர்ந்து இருக்கும், அப்படிதானே? ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஆனால் அந்த பெண்களுக்கு ஆண்களை விட அதிகமான குளியா இருக்கும். சரிங்களா? ஸ்தனங்களின் நடுவே வெள்ளை போல சென்று தங்குகிற நான் வெள்ளை போல சென்றுன்னு சொல்றாரு. அது என்ன மீனிங் சொன்னா, ஐயா ஆண்டவர் நம்ம இருதயத்துல வாசம் பண்றவர் மட்டும் அல்ல, தாழ்மையான இடத்துல அவர் வாசம் பண்றவர். அவர் எந்த இடத்துல தங்குறாரு பாத்தீங்களா? அல்லேலூயா. அதை நீங்க அப்படியே படிச்சீங்கன்னா, லிட்டரலா படிச்சீங்கன்னா உங்களுடைய கற்பனை எல்லாம் வேற மாதிரியே போயிட்டு இருக்கும். ஆனா ஆவிக்குரிய அர்த்தத்துல சரியான முறையில் நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் தாழ்மையின் சிந்தையை அணிந்தவர், தாழ்மை உள்ளவரிடத்துல வாசம் பண்ணுகிறவர், தாழ்மையான ஜனங்கள் ஜெபங்களை கேட்கிறவர், நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த உன் கண்களில் ஒன்றினால் என்னை கவர்ந்து கொண்டாய் அப்படின்னு சொன்னா, அந்த கண்களினால பார்வை இயேசுடைய அன்பான பார்வை, இயேசுடைய கனிவான பார்வை நம்ம மேல இருந்ததுனால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அதான் ஒரு பாட்டு பண்ணாரு. என்ன பாட்டு? ஒரு பாட்டு, இந்த கண்ணை பத்தி பாட்டு, ஒரு பாட்டு எழுதி பாடிட்டே இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் பாடிட்டே இருப்பாங்களே, பாடிட்டே இருந்தாங்க. உன் அழகான கண்கள் என்னை கண்டதுனால முடிந்ததென்று நினைத்த நான் என்ன செய்கிறேன். அப்போ அவருடைய அழகான கண்கள் உள்ள பார்வை நம்ம ரட்சித்தது. ஆமென். அவருடைய பார்வையினால நம்ம இழுத்துக் கொள்ளுகிறவரா, நம்ம ரட்சிக்கிறவரா இருக்கிறார். அதோடு கூட இந்த பார்வை, ஆணுடைய பார்வை நம்ம மேல இன்றைக்கும் வைக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் யார் உங்களை பாக்குறாங்களோ இல்லையோ, நீ வேலைக்கு போகிறீங்க, வீட்டை விட்டு வெளியில பல இடத்துக்கு போகிறீங்க, பல இடங்களில் வேலை செய்றீங்க, திரும்பி வரீங்க, வீட்டுல இருந்து புறப்பட்டு போயிட்டு மறுபடியும் வீடு வருகிற வரைக்கும் ஆணுடைய பார்வை நம்ம மேல இருந்துட்டே இருக்கும். எப்போதுமே நல்லா கவனிங்க. இல்லையா சொல்லுங்க. ஒரு சண்டே கிளாஸ்ல பிள்ளைகளுக்கு ஒரு டீச்சர் பாடம் சொல்லி கொண்டிருந்தாங்க. இப்ப 2 பிள்ளைகள் மாங்காய், நான் அவங்களுக்கு ரொம்ப ஆசை, மாமரத்தை கண்டாங்க, அதுல காய்கள் நிறைய விட்டு இருக்குது. நான் பார்த்த உடனே பரிசீலனை 2 பேரும் வேகமா போறாங்க. ஒருத்தன் மேல ஏறிட்டான், இன்னொருத்தன் கீழே நிற்கிறான். ஒருத்தன் மேல ஏறிட்டு, டேய் நான் படிக்கட்டுமாடா, யாரும் வர்றாங்களா பாருன்னு சொல்றான். கீழே இருந்து, டேய் இருடா யாரும் பார்க்கல, கொஞ்ச நேரம் பார்ப்போம், வேற யாரும் வர்றாங்களா அப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது திடீர்னு சொல்றான் இந்த பையன், வரலன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான், கீழே இருந்து யாருமே பார்க்கல, மேல இருந்து ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னான். கீழே இருந்த பையன் ஏன் எப்படி சொல்றான்னு சொன்னா, சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்தாங்க, யாரும் நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்காவிட்டாலும் மேல இருந்து ஒருத்தர் நம்ம எல்லா இடத்துலயும் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. சொல்லுங்க. வீட்டுல யாரும் பார்க்கல, அப்பா அம்மா பார்க்கல, அண்ணன் தம்பி பார்க்கல, மனைவி பார்க்கல, கணவன் பார்க்கல, தகப்பனார் பார்க்கல, தாயார் பார்க்கல, சகோதரன் பார்க்கல, சகோதரி பார்க்கல, ஆனா எல்லாருக்கும் மேலாக ஒரு கண்களை பார்த்து கொண்டே இருக்குது. அல்லேலூயா. அவருடைய பார்வை நம்ம மேல இருக்குதுனாவே நம்ம ரொம்ப ஆண்டவருக்குள்ள எப்படி இருப்போம், ஆண்டவருக்கு பிரியமா நம்ம நடப்போம். ஏன்னா அவருடைய பார்வை எப்போதும் யார் பார்த்தாலும், பாஸ்டர் பார்க்கிறாரா பார்க்கலையா அது முன்னே இல்லை, உங்களுக்கு உங்க குடும்பத்தில் உள்ளவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ அதல்ல, இயேசு பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். சரி, நம்பர் 1 எப்படி நம்ம ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் நீங்க சொல்லிருக்கீங்க. 2வது 1
எங்கிருந்து இழுத்து வந்தார், நம்ம இழுத்து கொண்டார். இரண்டாவது, எப்படி நம்ம இழுத்து கொண்டார்னு பார்த்தோம். மூன்றாவது மட்டும் பார்த்து நம்ம முடிச்சிருவோம், எதற்காக நம்ம இழுத்து கொண்டார். அதுதான் முக்கியமானது, அதோடு முக்கியமான ஒரு காரியம். 3 பாயிண்ட் முடிச்சிருவோமா? சத்தமாலையில் சொல்ல பார்ப்போம். சந்தோஷமா இருக்கீங்களா? சீக்கிரமா முடிக்கலாங்க. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்கள் பக்கத்துல சத்தம் வரல, சத்தமா. சரி, கவனிங்க. எதற்காக ஆண்டவர் நம்ம இழுத்து கொண்டார் என்றால், நிறைய காரணங்களை பரிசுத்தவான்கள் வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறார்கள். நிறைய காரியங்களை சொன்னதான காரியங்களில ஒன்று, ஒரே ஒரு நபர் சொன்ன காரியங்களை எதற்கு நம்ம ஆண்டவர் இழுத்து கொண்டார். காரணம் இல்லாம கொண்டு வரல இந்த சர்ச்சை. நல்லா கவனிங்க. நீங்க வந்தீங்க, பாட்டு பண்ணீங்க, எங்களோட கூட வசனம் கேட்டீங்க, எங்க கூட சேர்ந்து தேவனை ஆராதனை பண்ணீங்க, இதெல்லாம் நம்ம நல்லதுதான். இதுக்காக தான் இழுத்து கொண்டாரா? ஆமா, இதுக்காக இழுத்து கொண்டார். ஆனா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு காரியம் இருக்கு. எதற்கு என்ன இழுத்து கொண்டார்? ஆமென். நீ சொல்லுங்க, எதற்கு என்ன இழுத்து கொண்டார் அப்படின்னு கேட்டா, எதற்குன்னா பல காரணங்கள் உண்டு. பல காரணங்களில் முக்கியமான காரணத்தை மட்டும் நான் சொல்றேன். முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாரு, என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். சகல ஜனங்களுக்கும் என் வீடு ஜெப வீடு எனப்படும். என் ஜெப வீட்டில் அவர்களை நான் அழைத்து கொண்டு வந்து அவர்களை மகிழ்ச்சியாக்குவேன். சர்ச்சை கொண்டு வரதே எதுக்கு? நம்ம நிறைய காரியங்கள் இருக்கு. அதனால ஒன்று மகிழ்ச்சியாக்குவது. உலகத்துல கஷ்டப்பட்டு நம்ம கவலையோடு வாழாதீங்க. உலகத்தில் உள்ள நீங்க நினைக்கிறது எல்லாமே அழிவுக்கு போகிறது தான். நீங்கள் எதை குறித்து கவலைப்படுறீங்களோ அதெல்லாம் ஒரு நாள் மாறி போகிறது தான். சொல்லுங்க. நீ அழகை பற்றி நம்ம கவலைப்படுறீங்களா? 90 வயசுக்கு பிறகு உங்க போட்டோ என்கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க. அழகை பத்தி கவலைப்படுறீங்களா? சரி, 90 வயசே வேண்டாம், ஒரு 60 வயசுக்கு பிறகு உங்க போட்டோ என்கிட்ட காட்டுங்க. நானும் என் போட்டோவில் நானும் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். சின்ன வயசுல இருந்து வருஷத்துக்கு ஒரு போட்டோவாவது எடுத்து பார்க்குறேன். அப்படியே வரிசையை அடிக்கி பார்க்கும்போது அப்படியே ரூபம் மாறிட்டே தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்கள. இப்போ மாறி எங்கேயோ போய் கொண்டு இருக்குது. அவன் சொல்லுங்க. நான் அதுக்காக பார்க்கல, எப்படி மாறுதுன்னு பார்க்குறேன். அப்போ உங்களுடைய அழகை குறித்தோ அந்தஸ்து, பணம், பொருள், யார் இப்போ பணங்களை சேர்த்து எவ்வளவு பணங்களை கொண்டு போனாங்க? தமிழகத்தின் முதலமைச்சர், முன்னாள் அமைச்சர் அவர்கள், சோத்திரம் மதித்து போன ஆமென் செந்தமிழ் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எத்தனை கோடி கொண்டு போனார்கள்? எத்தனை கோடி கொண்டு போனாங்க ஐயா? எத்தனை எஸ்டேட் வாங்கினாங்க? எத்தனை எஸ்டேட் கையில பத்திரத்தோடு போனாங்க? நத்திங், ஒன்றும் இல்லை. எத்தனை சேர்த்து வச்சாலும் ஒரு மனுஷன் ஒன்றும் கொண்டு போக முடியாது. ஆண்டவர் வசனம் சொல்லி இருக்கிறார், மனுஷன் புசிப்பதும் குடிப்பதும் நன்மை செய்வதும் மகிழ்ச்சியுமா இருப்பது அல்லாமல் வேற ஒன்றும் மனுஷனுக்கு கிடையாது. நல்லா சாப்பிடுறீங்களா? அதுக்காக ஸ்தோத்திரம். நல்லா குடிச்சீங்களா? நான் சொல்றது குளிர் பானங்களை சொல்றேன், வேற எதாவது குடிச்சுக்காதீங்க. அல்ல சொல்லுங்கள. ஒரு 7 அல்லது ஒரு போண்டாவுக்குன்னா போண்டாவா என்ன சொல்லுவாங்க? போண்டாவா தான், பவோண்டாவா தான். சரி, பவோண்டா தான் போண்டான்னு. சரி, இப்படி ஏதாவது குடிப்பாங்கல்ல, இப்படி ஏதாவது 2 பாட்டில் வாங்கி, சரி 2 கேன் வாங்கி, 2 கேன் வாங்கி, சரி இது குடிக்கிறது. அப்புறம் வேற என்னது? நல்ல ஒரு உணவு சாப்பிடுவது, சோத்திரம். இன்னைக்கு ஒரு நல்ல உணவு குடிச்சுவது நன்மை. அப்புறம் மகிழ்ச்சியா இருப்பது. இதுதான் இன்றைக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய நன்மை. சொல்லுங்க. அப்புறம் வேற ஏதாவது நன்மை செய்யறீங்களா? நான் காலையிலே அப்படியே பால் வாங்க போயிட்டே இருந்தேன். என் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் நின்னாரு. பாஸ்டர் நிற்கும் போது அந்த பாஸ்டர் பால் வாங்க பார்த்தோன்னு வச்சாரு. பாஸ்டர் இன்னைக்கு உங்களுக்கு நான் பால் வாங்கி தருமானேன். வேண்டாம் வேண்டாம். இல்லை, கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு நான் பால் வாங்கி தருவேன். எனக்கு நீங்க எவ்வளவு வாங்குவேன்? 6 லிட்டர். நான் சொன்னேன் 1 லிட்டரா வாங்கிங்க பாஸ்டர். நான் ஒரு நன்மை கூட அந்த வாரம் முழுவதும் செய்வேன். அதாவது ஒரு நன்மை செய்வேன், 1 லிட்டர் பாலாவது வாங்கி கொடுக்குறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டு, வேண்டவே வேண்டாம் எனக்கு 700 மில்லி போதுன்ட்டாரு. நான் அது செய்தேன். அது செய்த உடனே உள்ளத்துல சொல்லி முடியாத மகிழ்ச்சி. ஏன்னா வானத்தையே நான் விலைக்கு வாங்கின மாதிரி ஒரு மகிழ்ச்சி இருக்கு. ஒரு நன்மை செய்வதுதான் மகிழ்ச்சி. அல்லேலூயா சொல்லுங்கள. வழியில போகிற ஒரு மனுஷனை கண்டு, ஒரு விசுவாசி கண்டு, ஒரு ஊழியக்காரரை கண்டு ஒரு உணவு கொடுத்து பாருங்க, உங்களுக்கு அந்த மாதம் இல்லை, அந்த வருஷம் முழுவதும் சந்தோஷம் இருக்கும். ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா, அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு உங்களுக்கு சொல்லி முடியாது, யாருக்குமே உங்களுக்கு சொல்ல முடியாது ஒரு மகிழ்ச்சி உள்ளத்துல அப்படியே ததுமி கொண்டே இருக்கும். அதுக்கு மேல எத்தனையோ பிரஷர் இருக்கும், எத்தனையோ தேவைகள் இருக்கும், எத்தனையோ கடினமான சூழ்நிலைகள் வரும். ஆனா அந்த மகிழ்ச்சி எல்லாவற்றையும் மேற்கொண்டு போய்கொண்டே செய்து கொண்டே இருக்கும். அப்படின்னு சொல்லுங்களேன். நீங்க சாப்பாடு கொடுக்காம இருக்கிறதுனால நான் அப்படி சொல்லலை, நீங்க மறுபடியும் கொடுக்க போறீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் போன வாரம் சர்ச்சை முடிச்சுட்டு போகும்போது 4 மணி ஆச்சு. எத்தனை மணி ஆச்சு? சரி, ஊரெல்லாம் சுத்தி சுத்தி போய் வீட்டில் சாப்பாடு செய்யறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏன்னா ராஜபாளையம் முழுவதும் சித்திர திருவிழா, தெருவா அலைய விடுறாங்க. அந்த தெருவுக்கு போனா அந்த துரத்துறோம், அங்க போனா அங்க அப்படியே சுத்தி சுத்தி
வீட்டுக்கு போயிட்டு லேட் ஆயிடுச்சு, சாப்பாடு செய்து வீட்டில் கொண்டு வந்து சாப்பிட முடியும் 4:30 மணி. கையை கழுவி தலையை சாய்க்கலாம்னா அந்த ஜெபம் இருக்குது, உடனே வந்துட்டேன். திரும்பி வரும்போது 1 மணி நேரம் ஒரு இடத்துல காத்திருந்தேன், அதுக்காக முன்னாடி வந்து. அப்படியெல்லாம் இருந்து தான் ஊழியம் செய்யறோம். அதனால தான் நீ சொல்றேன், நீங்க கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டீங்கன்னா செல்லமே சீக்கிரமா நம்ம போயிட்டு சீக்கிரமா வந்துடுவோம் ஜெபத்துக்கு. அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா சொல்லுவீங்களா? சரி, எவ்வளவு உரிமை எனக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்க, ஒரு இடத்துல எனக்கு அவ்வளவு உரிமை நீங்க கொடுத்துருக்கிறீங்க. பெரிய இப்படியெல்லாம் கேட்கறதுக்கு எங்கேயுமே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப என்ன சொல்றோம், வேதம் சொல்லுகிறது நன்மை செய்வதுமே அல்லாமல் வேற நன்மை உலகத்துல கிடையாது. அந்த அம்மா அத்தனை கோடி வச்சிருந்தாங்க. ஒரு கிராமம் முழுவதும் போய் அந்த கிராமத்துக்குள்ள ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து இந்த கிராமத்துல ஏழ்மையா இருக்கிற அத்தனை பேருக்கு நான் ஃப்ரீயா வீடு கட்டி தரேன், ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாம் நான் வேலை வாங்கி தருவதற்கு நானே என்னுடைய பணத்தை செலவு பண்ணி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இந்த கிராமத்துக்கு ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சு கொடுத்துருப்பான்னா அந்த கிராமம் முழுவதும் சாகர வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருந்திருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அத்தனை பணத்தை கொண்டு போய் எஸ்டேட்ல போட்டு, எஸ்டேட் பத்திரத்தை கொண்டு போய் பீரோவில் போட்டு, பீரோவை பாதுகாத்தவனை கொண்டு போய் அறையில போட்டு, அறையில கொண்டு அவனுக்கு போய் சாகடிச்சு அவனை கொண்டு போய் சிறையில போட்டு மொத்தத்திலே எல்லாருக்கும் தீங்காயி போச்சு சொத்து ஆஸ்தி. ஆமென் சொல்லுங்கள. சேர்த்து வச்சிருக்கிறீங்களா? கவனமா இருங்க. போன வாரம் ஒரு டீச்சருடைய கழுத்துல கத்தி வெட்டப்பட்டு 10 பவுன் திருடு போனது. உங்க கை காலெல்லாம் பத்திரமாய் பாதுகாக்கப்படுவதாக. ஆமென் சொல்லுங்களேன். திருடர்கள் ஜாக்கிரதை, சபையில் கிடையாது, வெளியில். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லலாமா? நவம்பு சதவிக்கு என்ன கவலையே தெரியல, ஸ்தோத்திரம். அப்படியே இருக்காங்க. அவங்க என்னவோ கன்னத்துல கையை வச்சு மன்னவனை நினைச்சிட்டு ஏசப்பா என்னை இப்படி எல்லாம் வச்சிருக்கிறீங்க நினைச்சிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லலாமா இந்த பக்கத்துல? ஆமென். சரி, எதற்கு என்கிற ஒரு காரியத்தை நமக்கு பார்த்துருக்கோம். சரிங்களா? முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? பிலிப்பியர் நிருபத்துல 3ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் பழக்கப்பட்டுதான் தான் இருக்கோம், ஆனா அந்த கண்ணோட்டத்தை நம்ம பார்த்திருக்க மாட்டோம். பாருங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து, பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14 வசனம் வரைக்கும் வாசிக்கின்ற போது, அதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை நான் பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இழுத்துக் கொண்ட நோக்கத்துக்காக நான் ஓடுகிறேன், தொடருகிறேன். ஒரு அல்லேலூயா கம்பீரமா சொல்லிருக்கணும். எவ்வளவு நேரம் எப்படி சொல்லிருக்கணும்? எதற்காக நான் இழுக்கப்பட்டேன்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன், எதற்காக அழைக்கப்பட்டேன், எதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன், எதற்காக நான் இழுத்து கொண்டு வந்து உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு, எனக்கு ஒரு வாழ்வு உண்டு, எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. கிறிஸ்துவினால நான் பிடிக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, அவனை என்னை இழுத்து கொண்டதுக்கு ஒரு காரணம் உண்டு. அல்லேலூயா. அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் இன்னும் எண்ணல. நிறைய பேர் ஏற்கனவே போன வாரத்தை ஜெபம் பண்ணி முடிச்ச மாதிரி சோர்ந்து போயிடுறாங்க. நிறைய பேர் இப்போ ஊழியம் செய்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்தை முடிஞ்சு போன போல சோர்ந்து போயிடுறாங்க. நிறைய பேர் வந்து சபைக்கு வந்து போதும் அப்படின்றது மாதிரி சோர்ந்து போயிடுறாங்க. அப்படி சோர்ந்து போகல. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி எனக்கு தேவன் வைத்திருக்கிற லக்கை நோக்கி நான் என்ன செய்கிறேன்? தொடருகிறேன். நீங்க கவனிச்சீங்களா? தொடருகிறேன்னா எப்படி ஓடணும்? வீட்டுல உட்காந்துட்டு ஜெபம் நடக்கும் போது டிவி பார்த்துட்டு சொந்தக்காரோட பேசிட்டு உட்காந்துருக்க கூடாது. முன்னானவைகளை மறந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. நான் நிறைய ஜெபம் பண்ணிட்டேன் போதும் நினைக்க கூடாது. தொடர்ந்து ஆராதனை செய்யணும், தொடர்ந்து தேவனை நோக்கி ஓடணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெப நேரத்துல உங்களை யாரும் நான் வீட்டுல பார்க்க கூடாது. ஒண்ணு சர்ச்சில் இருக்கணும், இல்லைன்னா எங்க இருக்கணும்? ஆமா, நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. ஒன்று நீங்க சர்ச்சில் இருக்கணும் ஜெப நேரத்துல, இல்லைன்னா எங்க இருக்கணும்? வேலை ஸ்தலத்துல இருந்தா பிரச்சனை இல்லை, நான் சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு. உங்க கட்சிக்காரர் தான் நான். கணம் போட்டார் அவர்களே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். வேலை செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேலை செய்யறது வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். நல்ல வேலை செஞ்ச வேலை ஸ்தலத்துல தான் உங்களை பாராட்டுறேன். ஆமென் சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா எங்க இருக்கணும்? சர்ச்சில் ஜெபம் இருந்தா ஜெபத்தில் இருக்கணும். ஜெபத்திலும் இல்லை சர்ச்சிலும் இல்லைன்னா நீங்க எங்க இருக்கணும்? எனக்கு தெரியாது, நீங்க தான் பார்த்துக்கணும். எங்க இருக்கணும்? நீங்க நல்ல ஜெபம் பண்ற இடத்துல இருக்கணும். அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நீங்கள் இருக்குது எதுக்குன்னு சொன்னா, பிடித்து கொண்டது எதுக்குன்னு சொன்னா, உங்களை எங்கே கொண்டு போவதற்காக ஆண்டவர் வந்து பிடிச்சிருக்கிறாரு?
the daughter of Jerusalem. நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல படிக்கும்போது அந்த 4ஆம் வசனத்துல நீங்கள் எருசலேமின் குமாரத்திகள் தான் என்னை இழுத்துக்கொள்ளுன்னு சொல்றாங்க. அது இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா வாசிப்பீங்கன்னா நீங்க மொபைல்ல இருந்தா இங்கிலீஷ் பைபிள்ல இருந்தா நீங்க எடுத்து உன்னத பாட்டு புத்தகத்தை போட்டு பாருங்க. the daughter of Jerusalem ஒவ்வொரு வார்த்தைக்கு கீழே கொடுக்கப்பட்டே வந்து கொண்டே இருக்கும். அப்போ எதற்காக அழைக்கப்பட்டோம்னா எருசலேம்ல நித்திய ராஜ்யத்துல நம்ம இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்போ நம்ம கர்த்தர் வந்து இழுத்து கொள்ளணும். இந்த உலகம் நம்ம இழுக்க பார்க்கறது நிறைய காரியம் இல்லை. காந்த மாதிரி பொருளாதாரம் இன்றைக்கு எல்லாருக்கும் பண மோகம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஆமென். பண ஆசை எல்லா தீமைக்கும் என்னவா இருக்குது? அதனாலதான் ஜெபத்துக்கு வர முடியாம ஓடுறோம், லீவ் போட முடியல ஒரு நாள். அடுத்தது பண ஆசை, உறவுகள் ஆசை, நிறைய கொண்டாட்டங்கள். நீங்க எல்லா வீடுகளுக்கும் போங்க, ஆனா ஜெப ஆராதனை நேரம் எல்லாம் முடிச்சுட்டு போங்க. ஆமென் சொல்லுங்க. கல்யாண வீடா இருந்தா கூட நல்ல கவனிங்க. நான் ஆராதனை நாளா இருந்தா நம்ம ஆராதனை முடிச்சுட்டு தான் திருமண வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ஏதாவது கொடுக்கணும் கொடுத்துட்டு வருவோம். ஆமென். நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா உறவு, சொந்தம், பந்தங்கள் அப்படிலாம் ஓடிடுறாங்க. அப்படி போகக்கூடாது. நம்ம கர்த்தருக்காக நித்திய ஜீவனுக்கு அழைக்கப்பட்டோம். ஒரு மனிதனுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, 3 புஸ்தகங்கள் தேவைன்னு சொல்றாரு. ஜெபம் பண்ண போகிறோம், நல்ல கவனிங்க. ஒரு ஆராதனை வீரன் ஒரு நாள் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது சொன்னாரு, ஒரு மனிதனுக்கு 3 புஸ்தகங்கள் தேவைன்னு சொன்னாரு. அது என்ன 3 புஸ்தகங்கள் கேட்கும்போது, ஒன்று பைபிள், ஒன்று என்னது, ரெண்டாவது என்னது பாட்டு புஸ்தகம், இன்னொரு என்னது கணக்கு புஸ்தகம் அப்படின்னு சொன்னாரு. ஒரு ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு 3 புஸ்தகங்கள் தேவை. எத்தனை புஸ்தகங்கள் தேவை? 3 புஸ்தகம். நம்பர் 1 என்னது பைபிள், இன்னொன்று என்னது அது 2 உட்கிட்டு இருக்கும். 3வது என்னது கணக்கு புஸ்தகம். இந்த வருஷத்துல எவ்வளவு காணிக்கை கொடுத்தீங்க, எவ்வளவு தசமம் கொடுத்தீங்கன்னு எல்லாம் எழுதி வச்சுட்டு சோத்திரம் பண்ணீங்கன்னா உங்களுடைய பலன் உங்களுக்கு பெருகி கொண்டே இருக்கும். ஆமென். கொடுக்க கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இது வேற மாதிரி சொல்ற மாதிரி இல்லை. ஆண்டவர் திருப்பி கொடுக்கிற தேவன், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம இழுத்துக் கொள்வது, ஆமென், நம்ம மறந்து விடக்கூடாது. நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவர் சொன்னாரு, என்னை புசிக்கிறவன், இதிலே புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். மரித்தாலும் பிழைப்பான், இதிலே புசிக்கிறவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். போன வாரம் திருவிருந்துக்கு நிறைய பேர் இல்லாம போனீங்களா? கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவிருந்துக்கு இல்லாம போனா உங்களை கர்த்தர் இழுக்க முடியாது, கல்லறையில தான் கிடக்கணும். அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்குள்ள யார் எழுப்பாரு? ஞானஸ்தானம் எடுத்தவங்கள எழுப்பாரு. எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க? அல்லேலூயா. திருவிருந்து எடுத்தா தான் உங்களை எழுப்பாரு, இல்லைன்னா கல்லறைக்குள்ளே கிடக்கணும். எப்போ? கடைசி உயிர்த்தெழுதல் வருகிற வரைக்கும் கல்லுக்கு வந்து புரளாது. லாசரு வேறு கூப்பிட்டா வந்துட முடியும். லாசரு உயிரோட வந்துட்டான். கவனிங்க. அதே ஆண்டவர் பிரேத குழியில் உள்ள எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடும் போது நாம் எழும்பி அப்படியே வந்து புதிய ஜீவனோடு பரலோகத்துக்கு போவோம். ஒருவேளை அவர் நம்ம இழுத்துக்கொள்ள அவர் சத்தம் நமக்கு வரவில்லை, அவர் நம்ம கூப்பிடவில்லைன்னா அப்புறம் நித்திய ஜீவன் கிடைக்காது. கடைசி வரைக்கும் படுத்திருந்து எல்லாரும் உயிர் பெறுவாங்க. பார்த்தீங்களா? உலகத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன் ஏற்றுக்கொள்ளாதவன், ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன், பாவி, அரை குடிக்காரன், 2 குடிக்காரன், ஆமாம், என்னென்ன உலகத்துல சேட்டை பண்ணானோ, கொலைக்காரன், முள்ள மாதிரி முடிச்சு மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்படி எல்லாரும் உயிரோடு எழுவாங்க. அன்னைக்கு நாம் எழுந்தால் வேதம் சொல்லுகிறது, நாம் பாக்கியவான்கள் அல்ல. ரொம்ப குறைவாங்கன்னு சொல்றீங்க. இது கடினமான உபதேசம். யார் இதை கேட்பார்? ஆண்டவரே, நிறைய பேர் பின்னால போயிட்டாங்க, நீங்களும் போக நல்லதா இருக்கிறீங்களா? போங்க. அப்படின்னு சொன்னாரு. திருவிருந்துனாவே எல்லாருக்கும் கடினமான உபதேசம். எதுனா கஷ்டம்? திருவிருந்து. திருவிருந்து எடுக்காவிட்டால் நிச்சயமாக நாம் ஓடுகிற ஓட்டம் கிறிஸ்துவுக்குள் ஜெயம் இல்லை. அதனால சீக்கிரமா திருவிருந்துல வந்து உட்கார்ந்துடணும். எதுல உட்காரணும்? எனக்கெல்லாம் திருவிருந்து கொடுக்காத நான் 2-3 வாரம் உட்கார்ந்துருந்தேன். 2-3 மாதம். அந்த ஆராதனை முடிஞ்ச உடனே பின்னாடி உட்கார்ந்துருப்பேன். என்னையும் அந்த கூட்டத்தில் சேர்த்துக்க மாட்டீங்களா? அதெல்லாம் சேர்க்க முடியாது. அது யார் கொடுப்பாங்க? ஞானஸ்தானம் எடுத்தா மட்டும்தான் கொடுப்பாங்க. ஐயோ, ஞானஸ்தானம் அது எதுக்கியா? அது பாவம் மன்னிப்புதான். நீங்க ஒப்பு கொடுத்தீங்களா? இயேசுதான் தெய்வம்னு சொல்றீங்களா? அப்போ சீக்கிரமா நான் எடுத்துறேன், எப்படியா எடுக்கணும்னு சொல்லுங்கயா அப்படின்னு சொன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. உடனடியா வேகமா இது எடுத்தே ஆகணுமே, இது எது கொடுக்குறாங்கன்னு புரிஞ்சுட்டு ஆமாம் ஒரு 3-4 மாதம் தான் சர்ச்சைக்கே போயிருப்பேன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை மாதம்? இன்றைக்கெல்லாம் 40 வருஷம் சர்ச்சைக்கிறாங்க. எதுக்கு? மனம் திரும்புவதற்கு 40 வருஷம் ஆகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்ப 40 நிமிஷம் கூட தேவையில்ல. 4 நிமிஷத்துல ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போயிடலாம். சத்தமா சொல்லுங்க. இன்னும் வளரட்டும்.
வளரட்டும், இன்னும் வளரட்டும், எங்க வளரட்டும், எல்லாம் தளர்ந்துட்டே இருக்கு, இன்னும் தளரட்டும், இன்னும் தளரட்டும், இன்னும் கொஞ்சம் வளரட்டும். எப்போ தெரிந்து எடுக்கிறது? இன்னும் வயது போகட்டும், இன்னும் வயது போகட்டும். எங்க வயது போகுது? பாவத்துக்கு வயது போயிட்டு இருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க வயது போகுது? மனம் கடினமாகுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவிருந்து எடுக்கலாம், என்ன ஆகுறது? மனம் கடினமாகுது. பாவத்தை குறித்து இன்னும் உணர்வு இல்லை. ஐயோ இதுல போய் எடுக்கலாம்ங்கிற அவங்களுக்கு தைரியம் இல்லை. அப்ப அப்படின்னா பாவத்தை குறித்து அவங்களுக்கு தெளிவு இல்லாம இருக்கிறாங்க. ஆண்டுடைய பிள்ளைகளை இயேசுவின் ரத்தத்தால மீட்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று ஆண்டுடைய பிள்ளைகளா நம்ம ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படணும். எங்க பேர் எழுதப்படணும்? இங்க சர்ச்சை ரிஜிஸ்டர்ல பேர் எழுதுறீங்களோ இல்லையோ, இங்க பேர் இருக்கும். இதை விட உண்மையான பேர் எங்க இருக்கணும்னு சொன்னாங்க. பேரு பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதணும். இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? பாருங்க, வெளிப்படுத்துற விசேஷம் அங்க ஒரு புஸ்தகம் இருக்குது. அங்க என்ன இருக்கிறது? வாசிங்க. அந்த 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, ஆமென், வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்தவங்க வாசிட்டு பார்க்கறாங்கம்மா. வசனம் 19, 22:19. சரி, வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புத்தகத்திலிருந்து பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட ஜீவ புத்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார், நீக்கி விடுவார். ஆமென். ஜீவ புஸ்தகத்துல ஏற்கனவே எழுதப்பட்டிருக்குது, ஆனா அதன்படி நடக்கலன்னா பேரை நீக்கி விடுவார். ஆமென். நீ வேலைக்கு போற இடத்துல உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் இருக்குதா? கண்டிப்பா இருக்கும். உங்க பேர் எழுதி வச்சிருப்பாங்க, அட்டெண்டன்ஸ் போடுவாங்க. அதுபோல நீங்க ஆராதனைக்கு ஒரு இடத்துல ஒரு அட்டெண்டன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நீ உலகத்துல வாரீங்களா, உங்க தெருவுக்குள்ள உங்க பேர் இருக்கும் ஆதார் கார்டுல, சரிங்களா? அது உலகத்தினுடைய கணக்குக்கு, சரிங்களா? நீ வேலைக்கு போற இடத்துல வேலையாளுங்கிற கணக்குக்கு பேர் இருக்கும். சர்ச்சில் வரீங்களா, சர்ச்சில் விசுவாசிங்கிற பேருக்கு உங்க பேர் இருக்கும். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேல இங்க எல்லா இடத்துல இருக்கிற பேரை விட உங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கும். சொல்லுங்க, அது எப்ப எழுதப்படும்? நீங்க பிறக்கும் போது இந்த பூமியில பேர் வைக்கிறாங்களா இல்லையா? வச்சாங்களா? வச்சு பிறந்த உடனே வச்சாங்களா, 2 நாள் கழிச்சு வச்சாங்களா? சொல்லுங்க. ஆகாஷ் தெரியல, அவர்கிட்ட கேட்கணும். என்னைக்கா வச்சீங்க என் பேரு? என்கிட்ட போய் கேட்டாங்க, பாஸ்ரியா சொல்லுங்கய்யா என்னைக்கா வச்சீங்க என் பேரு அப்படின்னு சொல்லி. அவன் பிறந்தவனே கேட்பாங்க, பிள்ளைக்கு பேர் வச்சிட்டீங்களா? நான் 1 வாரம் வெயிட் பண்ணுங்க, செலக்ட் பண்ணிட்டு வரோம். அது வரைக்கும் பேர் எழுத மாட்டாங்க, வச்சிருப்பாங்க. 1 வாரத்துல வாங்கினா உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கிடைக்காது. பேர் எழுதாம பர்த் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. சோத்ராம். இன்னாருடைய மகன் பிறந்தாருன்னா அம்மா பேர் அப்பா பேரை போட்டு கொடுக்கலாம். பேர் இல்லைன்னா பிரயோஜனம் இருக்காது. அந்த சர்டிஃபிகேட் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பா பேர் இருக்கும், அம்மா பேர் இருக்கும், ஊர் பேர் இருக்கும், தெருவு பேர் இருக்கும், டோர் நம்பர் இருக்கும், அல்ல சொல்லுங்க, டிஸ்ட்ரிக்ட் பேர் இருக்கும், தமிழ்நாடு இருக்கும், இந்தியான்னு இருக்கும். ஆனா உங்க பேர் அந்த இடத்துல இல்லைன்னா அந்த சர்டிஃபிகேட் நோ வேல்யூ. அப்படியானால் உலகத்திலே பேர் எழுதப்படுவதற்கு அப்போ நம்ம பேர் எப்போ எழுதப்படும் சொன்னா, ஒரு மனிதன் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து தண்ணீரிலிருந்து அவன் கரையிருக்கிற போது அவனுடைய பேரை பரலோகம் எழுதி ஜீவ புஸ்தகத்துல வச்சிடும். அதுக்கு மேல அழைக்காத அளவுக்கு நம்முடைய வாழ்வு மாறிவிடும். அந்த பேர் எழுதப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்ல சொல்லுங்க பார்ப்போம். பேர் எழுதப்படலையா? மாதிரி இருப்பாங்க. பேர் எழுதுறீங்களா இல்லையா? கூட கேட்கறேன், உங்க பேர் எழுதப்பட்டிருக்கா இல்லையா? என்னையா என்னையே கேட்கறேன், உங்க பேர் எழுதப்பட்டிருக்கா? சரி இங்க பாருங்க, உங்களை கேட்கல, உங்க பேர் எழுதப்பட்டிருக்கா? எப்ப எழுதுச்சு? டேட்லாம் தெரியுமா? அது மறுபடியும் பிறந்த போது இயேசு பத்தி சொன்னாரு, நீங்க மறுபடியும் பிறகாவிட்டால் தேவராஜ்யத்தை காண மாட்டீர்கள். பிரவேசிக்கிறது 2வது. மறுபடியும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தை. முதலாவது பிறந்தவன் பூமியில வாழ்வான், 2வது பிறந்தவன் பரலோகத்துக்கு போவான். அதனாலதான் டிஎல் மூடி சொன்னாரு, ஒரு முறை பிறந்தவன் 2 முறை சாகிறான், 2 முறை பிறந்தவன் 1 முறை சாகிறான். கரெக்டா அதை மட்டும் சொல்லிடுங்க பாப்போம். எப்படி? ஆராய்ச்சி பண்ணி சொன்னாரு, டிஎல் மூடி அவங்க சொன்னாங்க, 1 முறை பிறந்தவன் 2 முறை சாகிறான். நம்ம மூச்சு போச்சுன்னா கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க, 1. 2வது என்னன்னா, அவனை நரகத்துல கொண்டு போய் இன்னொரு டைம் போடுவாங்க சாகிறதுக்கு. அவன் சாகவே மாட்டான், அது சாவுல 2வது சாவு. ஆனால் 2 முறை பிறந்துச்சா கிறிஸ்துவுக்குள்ள பாவம் எல்லாம் போயிடும். சரிங்களா? நம்ம இந்த பூமியில கண்ணை மூடி நாசில சுவாசம் போன உடனே கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. ஒரே மரணம் தான். நேரடியா நம்முடைய ஆத்மா எங்க போயிடும்? பரலோகத்துக்கு போயிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்புறம் உயிரோடு எழும்புவீங்க, அது என்னது அப்படின்னா, அந்த ஆத்மா மறுபடியும் அந்த கல்லறைக்கு வந்து இதே பாடியில வரணும். இது ரீபேஸ் பண்ணப்படும், இதே பாடி வரணும்.
அதுக்குதான் உயிர்த்தெழுதல், சரீர உயிர்த்தெழுதல். இதுக்கு பேர் என்னது? அப்போ அவங்க இந்த சரீரம் தான் உருமாற்றப்பட்டிருக்கும், வேற ஒரு சரீரம் உங்களுக்கு கிடையாது. அல்ல சொல்லுங்களேன். அதுதான் நிறைய பேர் எப்படி வரும்னு கேட்கிறாங்க. புத்தியனே, நீ விதைக்கிற கோதுமையை பார், நீ விதைக்கிற ஒரு தானியத்தை பார், அது போய் மண்ணில் போடப்பட்டு அடிக்கப்படுது. அடிக்கப்பட்ட பிறகு முளை கிளம்பி வருது. முளை கிளம்பி வரும்போது பயிராயிடுச்சு. இது என்னது, இதுல எப்படி கோதுமை வரும், இதுல எப்படி வந்து தானியம் வரும்னு சொன்னா, கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பாரு, ஒரு பூ வரும். பூவுக்கு பிறகு ஒரு பெஞ்சி வரும். அதுக்கு பிறகு கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. நீ எதை விதைத்தாயோ அதுவே செத்த பின் உயிரோடு மறுபடியும் ஜீவன் பெற்று வந்திருக்கும். அதே போலதான் ஒரு மனுஷன் மறித்து கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்ட பிறகு இதே ஜீவன் புதிதா எழுப்பி வரும், அழிவில்லாததாய். புரியுதா? மண்ணில் போட்ட ஒரு கடலை செடியே மறுபடியும் கடலை கொடுக்கும் என்றால் ஆண்டவர் சிருஷ்டித்த ஒன்றுல செத்து போன மனுஷன் நிறைய பேர் நாளா நம்பிக்கலாம் வாழ்ந்த, செத்த பிறகு என்ன உண்டுன்னு சொல்லி. ஆனா பைபிள் தான் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு, மறித்த பிறகு வாழ்கிற வாழ்க்கை தான் முக்கியமான வாழ்க்கை. அதுக்கு முன்னால வாழ்கிற வாழ்க்கைலாம் ஒரு மாயான, ஆனா இது பிரயோஜனமான வாழ்க்கை தான். நீங்க ஆண்டவருக்காக வாழ்றீங்களா, பிரயோஜனமானது. உங்க குடும்பத்துக்காக ரொம்ப ஜெபம் பண்றீங்களா, நீங்க உத்தமர்களா இந்த சபையை தாங்குறீங்களா, ஆண்டவருக்காக வாழ்ற வாழ்க்கை இருக்கு, இது பிரயோஜனமானது. உங்கள் மூலம் நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. அவன் சொல்லுங்களேன். மற்றவங்க வளர்ச்சிக்கு நீங்க காரணமா இருக்கிறீங்களா, மற்றவங்க வளராத அளவுக்கு தளர்ச்சி பண்ற அளவுக்கு காரணமா இருக்கிறீங்களா, அதை கவனிச்சுக்கணும். உங்கள் மூலம் ஒரு விசுவாசி வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஆமென். இப்போ ஒரு முறை பிறந்தவன் 2 முறை சாகுறான், 2 முறை பிறந்தவன் 1 முறை சாகுறான். பைபிள்ல ஏதாவது ஆதாரம் இருக்குதா? நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இசையேல் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துல சொன்னது அந்த 2 முறை சாவதற்கான பைபிள்ல வசனம் ஏதாவது இருக்குதா? இருக்குது, கண்டிப்பா. 18ஆம் அதிகாரம் இசையேல் புத்தகத்துல அங்க இருக்குது. 18ஆம் வசனமா பாருங்க. 18ஆம் அதிகாரத்துல வசனம் 30 18 32 வாசிங்க. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை. அதனால 2 சாவு போட்டிருக்குது. சாகிறவனுடைய சாவை அது என்னது? 2 டைம் டெத் போட்டிருக்குது. 2 டைம் சாவு, 2 டைம் மரணம். 18:32 மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகனுடைய சாவை நான் விரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதுக்கு சொல்றாரு, நீ துன்மார்க்கனை பார்த்து துன்மார்க்கனேன்னு சொன்னா ஒருவேளை அவன் மனம் திரும்புவான். துன்மார்க்கனேன்னு ஒருவனை பார்த்து நீ சொல்லாம மனம் திரும்ப செத்து போனா அவனுடைய ரத்த வழியை ஊழியக்காரனா இருக்க எசேக்கியேல் உன் கரத்துல கேட்பேன், ஒழுங்கா சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அல்ல சொல்லுங்க பாப்போம். ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, நான் பாவியை பார்த்து மிஸ்டர் பாவின்னு பேர் கொடுக்க மாட்டேன், பாவின்னு தான் அழைப்பேன். அல்ல சொல்லுங்களேன். நல்லா சொல்றாரு பாருங்க, மிஸ்டர் பாவியா. பாவிக்கு பேர் என்னது? மிஸ்டர் பாவி. அப்படியா? பாவிக்கு வந்து இன்னொரு பேரை சொல்லி கொடுக்குறது அப்படி கிடையாது. பாவி தான். மனம் திரும்பாதான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதான் இயேசுவும் பிடிக்கும், எனக்கு வேற ஒருவரையும் பிடிக்கும், எனக்கு என் புருஷனாரே பிடிக்கும், இன்னொருவரையும் பிடிக்கும். யாரையும் சொல்ல முடியுமா? உலகத்துல சொன்னா சட்டான்னு கண்டத்தை பார்த்து அடிச்சிருவான் புருஷன். இயேசுவும் பிடிக்கும், இன்னொருவரையும் பிடிக்கும்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? எனக்கு எல்லாம் பிடிக்கும், எல்லாம் சமம் இல்லை. அவங்களை சிருஷ்டி கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். நான் அறிந்த தேவன், நீங்கள் அறிகிற தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நாம் அறிகிற தேவன் ஒரே ஒரு தேவன் தான். மீதி எல்லாம் வந்து பூமியில உண்டாக்கப்பட்டவைகள், பூமியில அதெல்லாம் வந்து வேற, அதெல்லாம் அல்ல உண்மையான தேவன். ஆகவே நீங்க மறுபடியும் பிறந்து விட்டால் நீங்கள் யாருக்குரியவர்கள்? நித்திய ராஜ்யத்துக்குரியவர்கள். எல்லாம் தெரிகிறத விட முக்கியமா இது தெரியணும். எல்லாம் நிறைய பிரசங்கம் வேண்டும், உலகத்துல நிறைய காரியம் தெரியணும், பைபிள்ல நிறைய விளக்கம் வேண்டும். எல்லாம் புரிந்து கொள்வதை விட மிக முக்கியமாய் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான முதல் சத்தியம் என்னன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் பிரசங்கத்தினுடைய முதல் வார்த்தை என்னன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நாளைக்கு மனம் திரும்ப முடியாதா? கண்டிப்பா திரும்பலாம். அடுத்த மாசம் வாய்ப்பு இருக்குதா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. அதுல இல்லைன்னே சொல்லல. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, இன்றே உனக்கு ரட்சணிய நாள், இதுவே உனக்கு அடக்கிற காலம். நாளைக்கு திரும்ப முடியாதுன்னு சொல்லல. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இன்றைக்கு நீ மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள், நீ ஞானஸ்நானம் எடுக்கிறது அடுத்த மாதம் கூட எடுத்துக்கொள், பிரச்சனை இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஒரு சிலர் சொல்றாங்க, ஏன் அடுத்த வருஷம் எடுத்தாங்கன்னா அடுத்த மாதம் கொஞ்சம் டைம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு நம்ம உயிரோடு கூட இருப்போம்னு சொல்லி என்னை குறித்து எனக்கு தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? என்கிட்ட சொன்னவங்க நிறைய பேர், நான் அடுத்த வருஷம் எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னவங்க அடுத்த வருஷம் இல்லை, போயிட்டாங்க. ஞானஸ்நானம் எடுக்காம போயிட்டா யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்?
அப்போ சபையுடைய மிக முக்கியமான சத்தியமே, அடிப்படையான சத்தியமே, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுக்கிறதுக்கு தான் யோவான்ஸ்நானனே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். மத்திய சுவிசேஷத்துல சொல்லப்படுது. நீங்க அதுவும் இழுத்து கொள்ளப்படுது. பரலோக ராஜ்யம் உங்களை இழுக்குதான். பரலோக ராஜ்யம் என்ன செய்கிறது? உங்களை, நீங்களும் பரலோகத்தை பிடித்துக் கொள்ள நீங்களும் பலவந்தம் பண்ணணும். அதுவும் உங்களை இழுக்க வேண்டும். என்னை இழுத்துக் கொள்ளணும் ஆண்டவர் இடத்துல. ஆமென். அந்த என்னை இழுத்துக் கொள்ளும் என்று சொல்லி தன்னுடைய மனமான இடத்துல, தன்னுடைய நாயகர் இடத்துல அவன் சொல்ல வேண்டும். நம்முடைய ராஜா இயேசு இடத்துல நம்ம சொல்ல வேண்டும், என்னை இழுத்துக் கொள்ளும். மறுபடியும் வாசிக்கிறோம். 1 புத்தகம் 1 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கும் போது 1:4 பார்க்காமல் எப்படி சொல்லிருங்க பார்ப்போம். வாசிங்க பார்ப்போம். பார்க்காமல் என்னை இழுத்துக் கொள்ளும், நாங்கள் உமக்கு பின்னே என்ன செய்வோம்? ஓடி வருவோம். அப்போ நம்ம இழுத்து கொண்டாதான் போக முடியும். நாமா பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது? பலவந்தம் பண்ணி நாமா போக முடியாது. ஏசப்பா என்னை கொஞ்சம் நீங்க கண்ணோக்கி பாருங்க, என்னை இழுத்துக் கொள்ளும் என்று ஆண்டவரிடத்துல கேட்கும் போது ஆண்டவர் உங்களை இழுத்துக் கொள்ளுவார். ஆமென். யார் உங்களை இழுத்தாலும் ஆண்டவர் விட மாட்டார். அம்மா இழுக்கட்டும், அப்பா இழுக்கட்டும், சொந்தக்காரர் இழுக்கட்டும், யார் இழுத்தாலும் இடமே இல்லை. ஏன் சொல்லித்தாருன்னா அவர் கை பலமானது. சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். யார் இழுத்தாலும் சரி, உலகத்துல உள்ள எல்லாருடைய கையை விட இயேசுவின் கை பலமானது. இயேசுடைய கைக்குள்ள வந்துட்டோமா யாரும் நம்ம இழுக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய கை பலமான கை. ஆண்டவர் இழுக்க நினைச்சார்னா யார் இழுத்தாலும் ஆண்டவர் விட மாட்டார். நிறைய பேர் சொந்த பந்தங்கள், உறவு, நிறைய அப்போ நிறைய மிஷனரியுடைய வாழ்க்கையெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க, ஆஸ்திகளை சொத்துக்களை வைத்துக் கொண்டு இயேசுவை நீ ஆராதித்தால் நீ என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, இயேசுவை ஆராதித்தால் சொத்துல பங்கு கிடையாது, இயேசுவை ஆராதித்தால் நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்ல முடியாது, இயேசுவை ஆராதித்தால் நீ என் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது, இயேசுவை ஆராதித்தால் என் கோத்திரத்துக்குள்ள இருக்க முடியாது, இயேசுவை ஆராதித்தால் உன்னை விட்டு நான் ஊரை விட்டு தள்ளி வச்சிருவேன் நிறைய பேர் சொல்லி பார்த்து நிறைய பேரை பயமுறுத்தி பார்த்தாங்க. ஆனா ஒருவனை கூட ஆண்டவர் என்ன செய்யல, கைவிடல, அவங்களை உயர்த்தி காமிச்சார். சொல்லுங்க. வற்றல் மலைன்னு ஒரு மலை ஊழித்துக்கு போனோம். அவங்க ஊழித்துக்கு போகும்போது எங்க கூட சில ஊழியக்காரர்களும் ஒரு விசுவாசி வந்தாங்க. அந்த விசுவாசி வரும்போது எங்க கிராமத்துல இதுவரைக்கும் ஒரு முறை கூட யாருமே வந்து சுவிசேஷம் சொல்லல பாஸ்டர் அப்படின்னாரு. இதுவரைக்கும் சுவிசேஷமே சொல்லப்படாத இடத்துல சொல்லுவதற்கு தான் நாங்க அந்த ஜெபமே பண்ணிட்டு வந்திருக்கிறோம்னு சொன்னாங்க. அங்க போறது பிரச்சனையா இருக்குன்னு சொன்னாங்க. இல்ல நாங்க ஜெபம் இருக்கிறோம், எதுவும் பிரச்சனை வராது போவோம்னு. அவருக்கு நடந்த செய்தியை சொன்னாங்க. அவர் கிறிஸ்துவை இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டு ஆராதனை பண்ணதுனால ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னுட்டாங்க. மொத்த குடும்பமும் ஊரை விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. தண்ணி எடுக்க கூடாது, இந்த ஊருக்குள்ள நீங்க வரி கொடுக்க கூடாது, வீட்டை காலி பண்ணி விட வேண்டும், நீங்க இந்த ஊர்ல ஒரு நபரா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து ஊரை விட்டு தள்ளி வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ மனைவி பிள்ளைகள்லாம் பார்த்தாங்க, தண்ணி குடிக்காம ஊர் வீட்டுல இல்லாம வேற எங்க போய் இருப்பேன்னு சொல்லிட்டு இவங்க தீவிரமா என்ன சொன்னாங்க, இல்ல நாங்க போக விரும்பலன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, ஊருக்குள்ள எடுத்து கொண்டாங்க. ஆனா அந்த குடும்ப தலைவர் என்ன சொன்னாரு, பிரச்சனை இல்லை, எங்க பிள்ளைகளும் மனைவி அங்க இருந்தா இருக்கட்டும், நான் வந்து இயேசுவை விட்டு போகிறதாக இல்லை அப்படின்னா. அப்போ வந்து சொன்னாங்க, நீ ஊருக்குள்ள வரக்கூடாது. இவர் ஊருக்குள்ள போக மாட்டார், போய் ஆடு மாடுகளை மேய்க்கிற வேலை, தோட்டத்துல வேலை செய்யற வேலை அங்கே முடிச்சுட்டு ஆடு மாடுகள்லாம் தங்குகிற இடத்துல ஒரு இது போட்டிருப்பாங்க, தங்கும் இடம் குடிசை போட்டிருப்பாங்க. அந்த குடிசையில வந்து படுத்துக் கொள்வாங்க. வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு போய் வைப்பாங்க, சாப்பிட்டு கொள்வார். வீட்டுல இருந்து துணி இங்கிருந்து கொடுத்து விடுவார், துணி துவைச்சு கொண்டு வந்து வைத்துக் கொள்வாங்க. ஊருக்குள்ளே அவர் சொன்னாரு, நான் பல வருடங்களாக ஊருக்குள்ளே போகவே கிடையாது, நான் இயேசுக்காக சொன்னார். நான் சாட்சி கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். தமிழகத்துல ஒரு மலை கிராமத்துல இப்படிப்பட்ட துன்பப்படுத்துகிற கிராம மக்கள் இருக்கிறாங்களான்னு சொல்லி நான் இன்றைக்கு தான் கேள்விப்படுறேன். அப்ப இயேசுக்காக எவ்வளவு தீவிரமாக, இயேசு எனக்கு போதும், ஊரு வேண்டாம், உறவு வேண்டாம், ஊருக்குள்ள எந்த விதமான எனக்கு வீடு கூட வேண்டாம், நான் தங்குவதற்கு இடமில்லா போனாலும் பரவாயில்ல, நான் இயேசுவை விடமாட்டேன்னு சொல்லி உறுதியா பிடித்துக் கொண்டார். அப்போ நான் கடைசியா என் கார்ல தான் வந்தாரு. நான் அந்த 10 பேர் சேர்ந்து போகும்போது அங்க போயிட்டு அந்த ஊருக்கு முன்னாடி சொன்னாரு, எனக்கு இறக்கி விடுங்க, நம்ம அந்த கிரிக்கெட் விட விளையாடுற பையனுங்க நிறைய ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு, எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லலாம்னு இறக்கி விட்டோம். இறக்கி விட்டு எல்லாம் கைப்பிடித்து கொடுத்துட்டு வாங்க ஏறுங்க வண்டிலாம், இல்லை நீங்க போயிட்டு வாங்க நான் வரலன்னு சொல்லிட்டாரு. அப்ப கூட அந்த ஊருக்குள்ள வர்றதுக்கு அவருக்கு மனம் இல்லை. ஸ்தோத்திரம். நாங்க ஊழிய செய்து வந்து திரும்ப அந்த இடத்துல வந்து 2 கிலோமீட்டர் தள்ளி தான் அவரை நான் கார்ல ஏற்றிக்கொண்டு மறுபடியும் வந்தோம். தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, எத்தனையோ மிரட்டல்கள், எத்தனையோ பலவந்தங்கள், ஆனாலும் பரலோக ராஜ்யத்துக்கு தேவனை இழுத்தவர்களை ஒருவரும் இழுத்து இதுவரைக்கும் தடை பண்ண முடியல. சொல்லுங்களேன். அப்போ
நீங்களும் நானும் எந்த விதமான ஆசபாசங்களோ, வஞ்சகங்களோ, பயமுறுத்தல்களோ, பசியோ, பட்டினியோ, அல்லது பட்டயமோ, அல்லது நஷ்டங்களோ, போராட்டங்களோ எது வந்தாலும் நம்ம மேற்கொள்ள முடியாது. தேவன் நம்ம இழுத்துக் கொள்வான்னு சொன்னா கர்த்தரே மேற்கொள்வார். நாம் ஜெயம் பெறுவோம். படிடுவோம். இயேசு நம்ம எப்படி இழுத்தார் என்றால் தம் அன்பினால இழுத்தார். தம்முடைய சோத்திரம் மாபெரும் அன்பை காட்டி, தம்முடைய வார்த்தையை சொல்லி, தம்முடைய ஜீவனை கொடுத்து, தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை அழைத்தார். எல்லாரும் இந்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எனக்காக ஜீவன் கொடுத்தவரே என்னை இழுத்துக்கொள்ளும். ஏசப்பா, நான் எனக்கு வர விரும்புறேன், என்னால வர முடியாம தயங்குறேன். சொல்லுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இந்த பாவம் என்னை மேற்கொள்ள நினைக்கிறது. ஆண்டவரே, என் குடும்பம் என்னை தடை பண்ணுகிறது, சமுதாயம் எனக்கு போராட்டத்தை உண்டு பண்ணுகிறது. கையை நீட்டி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை இழுத்துக்கொள்ளும். இந்த ஆபத்து, இந்த